अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अजमाइन वमन तबिअहु व ताअहु बिद्दीन इला यौमिद्दीन। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிபு தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் தனிமையில் ஒரு முஃமின் என்ற தலைப்பின் கீழ் இஸ்லாமியர்களுக்கு இந்த மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய சில அடிப்படை ஒழுக்கங்களை குறித்தும் இறை பயத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை குறித்தும் ஒரு மனிதன் இறையச்சத்தை என்ன காரணத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை குறித்த செய்திகளை இந்த அமர்விலே நாம் அனைவரும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். தனிமை என்ற வாழ்வில் வரும்போதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான முகம் என்பது வெளிப்படும். வெளிப்படையாக இருக்கும் பொழுது, முக்கியஸ்தர்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது, பிற மக்கள் பார்வையிலே நாம் இருக்கும் பொழுது நமது நாவுகள் தெளிவாக இருக்கும், நமது பேச்சுக்கள் தெளிவாக இருக்கும், நமது நடவடிக்கைகள் தெளிவாக இருக்கும். எந்த அளவிற்கென்றால் அவருடைய ஒவ்வொரு நகர்வையும் அசைவையும் பார்த்து கவனித்து தன்னுடைய செயலை அமைத்துக் கொள்வார்கள். எல்லா மனிதர்களும் அப்படிப்பட்டவர்கள் தான். சில நகைச்சுவை உள்ளம் கொண்டவர்கள் கூட வெளிப்படையாக இருக்கிற நேரத்தில், பல முக்கியஸ்தர்கள் இருக்கும் நேரத்தில் தனது நகைச்சுவை உணர்வை கட்டுக்குள் கொண்டு வருவார்கள். என்ன காரணம்னா, இவங்க முன்னாடி நம்முடைய இமேஜ் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம். வேறு சிலர்களுடைய பண்புகளை நீங்கள் பார்த்தால் அவர்களுடைய வார்த்தைகளை மற்றவர்களிடத்தில், குடும்பத்தாரிடத்தில் பேசுவதை போன்று பொதுவெளியில் மக்கள் மத்தியில் அவர்கள் பேச மாட்டார்கள். சிலருடைய நடவடிக்கைகள், சிலருடைய உடை கலாச்சாரம் தனது குடும்பத்தாருக்கு மத்தியில் இருக்கும் போது தன்னுடைய பிஹேவியரை ஒரு மாதிரி வச்சுப்பாங்க. செயல்பாடுகளை பிற மக்கள் என்று வரும் பொழுது தனது செயல்பாடுகளை அப்படி நேர் எதிராக கூட மாற்றிக்கொள்ளக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் உண்டு. அப்ப வெளிப்படையாக இருக்கும் நேரத்தில் பெரும்பான்மையான மக்கள், 99% விழுக்காடு மக்கள் தங்களை கட்டுப்படுத்தி தன்னை நல்லவரை போன்று இந்த சமூக மக்கள் மத்தியிலே காட்டுவதற்கு முயற்சி செய்வார்கள். என்ன காரணம்? ஏனென்றால் தன்னுடைய கண்ணியம் இந்த மக்களால் தான் காக்கப்படும். யாருமே உலகத்தில் இல்லை, நாம மட்டும்தான் இருக்கிறோம், நான் ஒருவன் தான் இருக்கிறேன் என்ற மனநிலையில் இருந்தோமே ஆனால் எப்படி நாள் வாழலாம், என்னத்தினாலும் பேசலாங்கிற ஒரு மனநிலைக்கு நாம் வந்து விடுவோம். மக்கள் எல்லாம் இருக்கும்போது அவர்கள் முன்னாடி நான் சேர்த்து வைத்த கண்ணியம், அவர்கள் முன்னால் நான் செய்திருக்கக்கூடிய நிகழ்வுகள், இதுவெல்லாம் நான் நடக்கக்கூடிய நடவடிக்கையால் சுக்குநூறாக்கப்படும் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு மனிதனும் வெளிப்படையில் சில காரியத்தை தனக்குரிய இயல்பான நிகழ்வை கூட அடக்கி கொண்டு பேச்சு ஒழுக்கத்தில், நடைமுறை ஒழுக்கத்தில், எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக நடப்பதற்கு முயற்சி செய்வார்கள். மாற்று மதத்தவர்கள், கடவுளை நம்பாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வெளிப்படையில் என் கண்ணியம் போயிடக்கூடாது, என் மாண்பு போயிடக்கூடாது, இப்படி நடக்கக்கூடியவர்கள் உண்டு. சிலர்லாம் நீங்க சமூகத்தில் பார்க்கலாம். முஸ்லிம்களையும் சிலர் உண்டு, முஸ்லிம் அல்லாதவர்களும் உண்டு. பெரிய பெரிய கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வேலை பார்ப்பார்கள். எந்த அளவிற்கென்றால் அடுத்த கட்ட தலைமுறையினர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருப்பார்கள். பள்ளிக்கூடத்தின், கல்லூரியினுடைய ஆசிரியர்களாக இருப்பார்கள். மது அருந்துவார்கள், வெளி உலகத்துக்கு தெரியாது. அவர்கள் மது அருந்துவதோ, அவர்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களை, அவர்கள் நட்பு வட்டாரத்தை தாண்டி அவர்கள் மது அருந்துவதோ சிகரெட் பிடிப்பதோ வெளியே தெரியாது. வேறு வேறு அநியாயங்களை, பெரும் பெரும் அக்கிரமங்களை எல்லாம் செய்வார்கள், வெளி உலகத்துக்கு தெரியாது. அப்ப அப்படி தெரிந்தால் நான் இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு இது சரி கிடையாது, என்னை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற மனநிலையினால் பலரும் தங்களுடைய வாழ்க்கையை இரட்டை வேடங்களில், 2 விதமான வாழ்க்கைகளாக வாழக்கூடிய மக்கள் சமூகத்தில் அதிகம். ஆனால் இந்த கருத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்கிறது. மறைமுகத்தில் ஒரு வாழ்க்கை, வெளிப்படையில் ஒரு வாழ்க்கை, யாரும் இல்லாத போது ஒரு மனநிலை, ஒரு பேச்சு, ஒரு செயல்பாடு, எல்லா மக்களும் கூடியிருக்கும் போது ஒரு செயல்பாடு என்ற இந்த இரட்டை வாழ்க்கை இருக்குது. அதை இஸ்லாமிய மார்க்கம் நிராகரிக்கிறது. அந்த வாழ்க்கை ஒரு நல்ல பண்புக்குரிய ஒரு வாழ்க்கை கிடையாது. நீங்கள் ரகசியமாக இருக்கும் எப்படி இருக்கிறீர்களோ வெளிப்படையாக அப்படி இருங்கள். மக்கள் மத்தியில் நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ, என்ன நடக்கிறீர்களோ
அப்படியே நீங்கள் ரகசியமாக வாழுகிற வாழ்க்கையிலும் இருங்கள். உள் ஒன்று புறம் ஒன்று என்ற நிலையில் இருக்கக்கூடாது என்பதை பல கட்ட நேரங்களில் ஒவ்வொரு இடத்திலும் இஸ்லாம் நினைவுபடுத்துகிறது. ஆனால் அந்த நிகழ்வை ஒரு மனிதன் சரியாக செய்வதற்கு அடித்தளமாக எது இருக்கிறது என்றால் இந்த இறையச்சம் மட்டும்தான் அதற்கு உதவியாக இருக்கும். அதற்கெல்லாம் பல நேரங்களில் இறையச்சத்தை பத்தி பேசலாம். பிரதானமான ஒரு அமலை முன்னிறுத்தி இறையச்சத்தோடு இணைத்து அல்லாஹ் பேசுகிற வார்த்தையை பாருங்கள். சூரா பக்கரா 2வது அத்தியாயம் 183வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் ஐயாமம் மஅதூதாத். இறை நம்பிக்கை கொண்டோர்களே, உங்களுக்கு முன்பு இருந்தவர்களுக்கு குறிப்பிட்ட சில நாட்கள் நாம் நோன்பை கடமையாக்கணும். அப்படித்தான் உங்களுக்கும் நோன்பை நாம் கடமையாக்குகிறோம். எதற்கு? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு நாம் நோன்பை விதியாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இறை பயம் இருக்குல்ல, அல்லாஹ்வை பத்தின ஒரு பயம். அல்லாஹ் எல்லா இடத்தையும் பார்ப்பான், எல்லா சூழ்நிலைகளுக்குள்ளும் ஊடுருவி பார்க்கக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ் முஹீத், சூழ்ந்தறிபவன், கண்காணிப்பவன். அல்லாஹ் லத்தீஃப், நுணுக்கமானவன். அல்லாஹ் பசீர், உள்ளத்தை, வெளிப்படையானதை, மறைமுகமானதை, இருட்டை, வெளிச்சத்தை எல்லாவற்றையும் பார்ப்பவன், கேட்பவன் என்ற இந்த ஏகத்துவத்தில் கடவுளை பற்றி சரியாக புரிந்துணர்வு கொள்ளக்கூடிய இந்த நம்பிக்கை இருக்குது ஒரு மனிதனுக்கு இயல்பாக இறையச்சத்தை உதயமாக்கும். அந்த இறையச்சத்தை இந்த நோன்பு போன்ற வழிபாடுகள் வளர்க்கும். இந்த இறையச்சத்தோடு ஒருவன் வாழ்வானே ஆனால் அவன் ரகசியமாக எப்படி வாழ்கிறானோ பகிரங்கமாக அப்படித்தான் வாழ்வான். மக்கள் முன்னால் எப்படி நடந்து கொள்கிறானோ தன்னுடைய யாருமே இல்லாத தனிமை வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடந்து கொள்வான். அந்த இறையச்சத்தை இஸ்லாம் அதிகமாக மக்கள் மத்தியில் நினைவுபடுத்துகிறது. நீங்கள் திருக்குர்ஆனில் பார்க்கலாம், ஒரு அறிவுரையை அல்லாஹ் தொடர்ச்சியா பலமுறை பேசுகிறான் என்றால் தொழுகையை காட்டிலும் இறையச்சத்தை பற்றி தான் பேசுகிறான். எந்த அறிவுரைக்கு அல்லாஹ் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறான்? தொழுகைக்கு கொடுக்கிறானா, நோன்புக்கு கொடுக்கிறானா, ஜக்காத்துக்கு கொடுக்கிறானா, ஹஜ்ஜுக்கு கொடுக்கிறானா? எந்த வழிபாட்டை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் மனிதர்கள் மத்தியிலே நினைவுபடுத்துகிறான் என்றால் இறையச்சம் என்கிற அந்த அறிவுரையைத்தான் அதிகமாக அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். திருக்குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, இத்தக்குல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தந்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆன்மாவும் நாளை மறுமைக்காக எதை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மறுபடியும் சொல்றான், வத்தக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு வசனத்துல 2 முறை இறையச்சத்தை பற்றி பேசிய இடமும் இதுதான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுறான். அது எது குறித்தென்றால் கடனை பற்றி வருகிற பெரிய வசனத்தில் 2 முறை பேசுகிறான். அது தவிர்த்து ஒரு வசனத்திலேயே இறையச்சத்தை மீண்டும் மீண்டும் வார்த்தைக்கு வார்த்தை எல்லாம் நினைவுபடுத்துகிறான் என்றால் இந்த வார்த்தை. அப்ப இப்படி தொடர்ச்சியாக இறையச்சத்தை பற்றி பல இடத்தில் எல்லாம் நினைவுபடுத்துகிறான். ரசூலுல்லாஹ்வை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு பயான் ஆரம்பிக்கும் போதும் ஒரு 3 இறை வசனத்தை ரசூலுல்லாஹ் முன்னிறுத்துவாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயப்படுகிற முறைப்படி பயப்படுங்கள். முஸ்லிம்களாக நீங்கள் மௌத்தாகி முஸ்லிம்களாக அன்றி வேறு வழியில் நீங்கள் மௌத்தாகி விடாதீர்கள். யா அய்யுஹன்னாஸ் தக்கு, யா அய்யுஹன்னாஸ் தக்குல்ல இஸ்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, ஒரு ஆன்மாவில் இருந்து மனித குலத்தை உருவாக்கினானே அந்த அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை ஓதுவார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா, ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள். இந்த 3 இறை வசனத்தை எல்லா சொற்பொழிவின் போதும் நபி அவர்கள் ஓதி காட்டி மனித குலத்திற்கு இறையச்சத்தை நினைவுபடுத்தி விட்டுத்தான் தங்கள் உரைக்குள்ளேயே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நுழைவார்கள். அப்படி இறையச்சத்திற்கு அதிகமாக முக்கியத்துவங்களை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அந்த இறை பயத்திலேயே மிக பரிசுத்தமான ஒரு இறை பயம் என்றால் நீங்கள் வெளிப்படையில் அல்லாஹ்வை பயப்படுகிறீர்கள். வெளிப்படையில் மக்களோடு இருக்கும்போது தொழுகைக்கு நினைவு வந்தவுடன் தொழுகிறீர்கள். வெளிப்படையில் மக்களோடு இருக்கும் பொழுது இறை நினைப்பிற்குரிய காரியங்களை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். வெளிப்படையாக மக்களோடு இருக்கும் பொழுது உங்களை நீங்கள் பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். ஆனால் யாரும் இல்லை, என்னை பார்ப்பதற்கு என் மனைவி இல்லை, என் பிள்ளைகள் இல்லை, என் கணவர் இல்லை, தனிமையில் நான் இருக்கிறேன், நான் எந்த தவறு செய்தாலும் யாராலும் கண்டுபிடிக்கப்பட மாட்டேன் என்ற நிலை வரும்பொழுது சில நேரங்களில் இந்த இறையச்சம் தவறுமையானால் அது அல்லாஹ்விடத்தில்
பெரும் தண்டனைக்குரிய மிக பெரும் பாவத்திற்குரிய நிகழ்வாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அது குறித்து ஒவ்வொரு செய்திகளாக நீங்கள் பாருங்கள். இந்த தனிமையில் அல்லாஹ் பயப்படுறது, அதுக்கு அல்லாஹ் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறான். சூரா அன்பியா 21வது அத்தியாயம் 49வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப். சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தனிமையில் தங்கள் இறைவனை பயப்படுவார்கள். வெளிப்படையில் பயந்தால் அதுக்கு 1000 காரணம் சொல்லலாமா இல்லையா? ஒரு மனிதர் வெளிப்படையாக தொழுகை நிறைவேற்றுகிறார், அவன் விமர்சனுக்கு பயந்து தொழுகிறான், அவன் குறை சொல்லுவான இவன் குறை சொல்றானு நினைச்சு தொழுகிறான். எத்தனையோ பேர் அறிவுரை கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் தொழுவ மாட்டான், பல பேர் சொன்னதுக்கு அப்புறம் தொழுகிறான் என்று எந்த காரணத்தை வேண்டுமானாலும் வெளிப்படையில் அமல் செய்யக்கூடிய நபரை பற்றி குற்றச்சாட்டு வைக்க இயலும். தனிமையில் ஒருத்த வழிபாடு செய்யறான் வைங்க, தனிமையில் ஒருவன் இறைவனை அஞ்சுகிறான் தெரியும் வைங்க, அதற்கு இறையச்சத்தை தவிர அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர அதற்கு வேறு காரணங்களை கற்பிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப். தனிமையில் யார் தங்களுடைய இறைவனை அஞ்சுகிறார்களோ வஹும் மின ஸாஅத்தி முஷ்ஃபிகூன். அல்லாஹ் சொல்கிறான், அப்படிப்பட்டவர்கள் யுக முடிவு நேரத்தை பற்றியும் அவர்கள் அஞ்சுவார்கள். தனிமையில் பயம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் மறுமையை பற்றிய பயம் இருக்கும். தனிமையில் யார் அல்லாஹ்வை பயப்படலையோ, வெளிப்படையில் ஒரு வாழ்க்கை, தனிமையில தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கை, நான் எடுக்கிறதாண்டா முடிவு, இப்பெல்லாம் நான் என்னுடைய வேஷம் வேற, என்னுடைய வேடம் வேற, என்னுடைய வாழ்க்கை வேற என்று தனிமையில் ஒருவனுடைய முகம் மாறுகிறது என்றால், குணாதிசயம் மாறுகிறது என்றால், பழக்க வழக்கம் மாறுகிறது என்றால், அவன் சரியான முறையில் யுக முடிவு நாளையே நம்பாதவனை போன்று அஞ்சாதவனை போன்று அல்லாஹ் திருக்குரானில் 21வது அத்தியாயம் 49வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அதே போன்று இந்த தனிமையில் இருப்பதை பற்றி, தனிமையில் அஞ்சுவதை பற்றி சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இன்னமா துந்திரு அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப். நபியே, நீங்கள் எச்சரிக்கை செய்வதெல்லாம் யாருக்கு தெரியுமா? யாருக்கு நீங்க போய் சொல்ல போறீங்க? அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, மார்க்கத்தை பற்றி, சொர்க்க நரகத்தை பற்றி நீங்கள் எச்சரிக்கை செய்ய போவது யாருக்கு தெரியுமா? அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப். தங்கள் இறைவனை தனிமையில் பயப்படுபவர்களுக்கு தான் நீங்கள் போய் சொல்ல போறீங்க. அவனுக்கு தான் மண்டையில் ஏறும், வேற யாருக்கு ஏறாது. வெளிப்படையில் சில பேர் உங்களோட சேர்ந்து நிக்கலாம், போர்க்களத்துக்கு போலாமான்னு கையை தூக்கலாம், அந்த அமல் செய்யலாமா இந்த அமல் செய்யலாமான்னு உங்க கூட நிற்பார்கள். ஆனால் வெளிப்படையில் நிற்கக்கூடியவர்கள் தனிமை என்று வரும் பொழுது அவர்கள் நிற்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு உங்கள் அறிவுரை பயன் தராது, அவங்களுக்கு நீங்க அறிவுரை செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்னமா துந்திரு அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப். யார் தனிமையில் தங்கள் இறைவனை அஞ்சி நடுங்குவார்களோ, பயப்படுவார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நீங்கள் அறிவுரை சொல்கிறீர்கள். வ அகாமுஸ் ஸலாத், அவர்கள் தொழுகையில் நிலைநாட்டுவார்கள். வமன் தஸக்கா ஃபஇன்னமா யத்தஸக்கா லிநஃப்ஸிஹி, யார் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் உண்மையில் தனக்குத்தானே தான் அவர் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார், வேற யாருக்கு கிடையாது. நாம பரிசுத்தப்படுவது யாருக்காக? நமக்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வ இலல்லாஹில் மஸீர், அல்லாஹ்வின் பக்கம் தான் மீளுகிற இடம் இருக்கிறது என்று 35வது அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அதே போன்று நம் அனைவருக்கும் பெரிய அளவில் தெரிந்த, அதிகமாக நாம் வாசிக்கக்கூடிய ஒரு வசனம் தான் அல்லாஹ் சொல்கிறான். சூரா யாசீனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய 36வது அத்தியாயத்தின் 11வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். இன்னமா துந்திரு, நபியே நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டியது யாருக்கு தெரியுமா? மனித்தபா திக்ர, இந்த அறிவுரை யார் பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கும். வ ஹஷியர் ரஹ்மான பில் கைப், மறைவில் யார் ரஹ்மானுக்கு பயப்படுவார்களோ, அல்லாஹ் பார்க்கறான், விசாரிப்பான், மறுமையில பிடிச்சிருவான், யாருமே பார்க்கல, எந்த பிரச்சனையும் கிடையாது, ஊர் உலகத்தில் இந்த பாவத்தை செய்யாத உண்டா என்று ஷைத்தான் உள்ளத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தும் போது உலகத்தில் எவனும் பார்க்கல, ஆனால் ஒரு நாள் நான் அல்லாஹ்வால் பிடிபடுவேன். அது தாமதமா வரலாம், நாளைக்கு வராம இருக்கலாம், அடுத்த வருஷம் வராம இருக்கலாம், அடுத்த 40 ஆண்டுகள் வராம இருக்கலாம், ஆனால் வரும். அந்த நாளை கண்டிப்பா சந்திப்பேன். அல்லாஹ் அந்த 40 ஆண்டுகள்ல அல்லது அவன் கடந்து வந்த எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகள்ல நான் இந்த நேரம், இந்த இரவு, இந்த நொடி பொழுதிலே செய்யக்கூடிய தவறு அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய விஷயம். அவன் எத்தனை பாவத்தை பார்த்துட்டான், எத்தனை மனிதர்களை பார்த்துட்டான், ஃபிரௌனை பார்த்துட்டான், அபூஜஹலை பார்த்துட்டான், கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டான். அப்படி பார்க்கும்போது கோடிக்கணக்கான இரவுகள்ல,
கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில, கோடிக்கணக்கான பாவங்களுக்கு மத்தியில நான் செய்கிற இந்த இரவில், இந்த பகலில், இந்த தனிமையில் செய்கிற இந்த ஒரு பாவத்தை அல்லாஹ் விசாரிக்க போறானா என்று ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்தும் பொழுது ரஹ்மானுக்கு யார் பயப்படுவார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நபியே இந்த அறிவுரை பயன்படும், வேற யாருக்கு பயன்படாது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறானே, நபியே ஃபதக்கிர், நீங்கள் அறிவுரை சொல்லுங்க, அதிகமா சொல்லுங்க. ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், அறிவுரை யாருக்கு பயன் தரும்? கேட்பவர்களுக்கெல்லாம் பயன் தரும்னா நயவஞ்சகன் இஸ்லாத்தில் இருந்திருக்கும், அவன் இல்லை. கேட்பவனுக்கெல்லாம் பயன் தரும் என்றால் அந்த மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நபியினுடைய வார்த்தையை கேட்டவர்கள் இஸ்லாத்தில் பயணித்திருக்கணும். அவங்க பயணிக்கல. யாருக்கு பயன் தரும்? யார் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக, அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக, அல்லாஹ்வை நோக்கி வருகிறார்களோ அப்படிப்பட்ட முக்மீனான மக்களுக்குத்தான் இந்த அறிவுரை பயன் தரும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இந்த வசனத்தில் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா துந்திரும் மனித்தபா ذிக்ர வ ஹஷிய ரஹ்மான் பில் கைப், யார் அறிவுரை பின்பற்றி நடக்கிறார்களோ, ரஹ்மானை தனிமையிலே அஞ்சி நடுங்குகிறார்களோ, பயப்படுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் நபியை நீங்கள் அறிவுரை சொல்கிறீர்கள், அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் நீங்கள் எச்சரிக்கை செய்கிறீர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வபஷ்ஷிர்ஹும் பிமக்ஃபிரா, பாவ மன்னிப்பை பற்றி அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ் ஒருத்தன் தனிமையில நடுங்க ஆரம்பிக்கிறான், பயப்படுறான்னா அவனுக்குத்தான் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்க தயாரா இருக்கான், வேற எவனுக்கும் கிடையாது. மன்னிப்பு எல்லாருக்கும் கிடையாது, கை ஏந்துபவர்களுக்கெல்லாம் கிடையாது, பாவ மன்னிப்பு என்று கண்ணீர் வடிப்பவர்களுக்கெல்லாம் கிடையாது. சிலர் மக்கள் பார்க்கிறார்கள் என்று கூட கையை ஏந்தி இருக்கலாம், மக்கள் பார்க்கிறார்கள் என்று கூட அவர்கள் பாவ மன்னிப்பு தேடி இருக்கலாம், மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் என்று கூட எந்த காரணத்தினால் கூட பாவத்தின் பக்கம் நெருங்காமல் இருக்கலாம். அல்லாஹ்வை தனிமையில் பயப்படுபவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு இருக்கிறது. அஜ்ரன் கரீம், சங்கை மிகுந்த கண்ணியம் மிகுந்த கூலி அவர்களுக்குத்தான் இருக்கிறது என்று 36வது அத்தியாயத்தின் 11வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அறிவுரைகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த அறிவுரைகள்ல சில நபிமார்களை பற்றி எல்லாம் நமக்கு நினைவுபடுத்துறாங்க. முன் சென்று வாழ்ந்த நபிமார்கள், அந்த நபிமார்களை பற்றி நபியும் சொல்லி இருக்கிறார்கள். திருக்குர்ஆன்ல பல வரலாற்று செய்திகளாக சொல்லித் தருகிறான். அந்த வரலாற்று செய்தி அல்லாஹ் சொல்வதற்கான காரணத்தை கூட அல்லாஹ் சூரா யூனுஸ் என்று யூசுப் என்ற அத்தியாயத்தின் கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். சிலருடைய வரலாறு எதற்கு சொல்லப்படுகிறது? அதிலிருந்து ஒரு பாடத்தை, ஒரு படிப்பினையை உணர்த்துவதற்காக, கொண்டு வருவதற்காக. அப்படிப்பட்டு அல்லாஹ் சொன்ன அந்த நபிமார்களுடைய வாழ்க்கை தியாகத்திற்கு, அர்ப்பணிப்பிற்கு முன் உதாரணங்கள் அந்த குர்ஆனில் இருக்கிறது. வழிபாட்டிற்கு முன் உதாரணம் குர்ஆனில் இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வை சார்ந்து துஆ செய்வதற்கு முன் உதாரணம் குர்ஆனில் இருக்கிறது. அப்படி அல்லாஹ் சொன்ன தனிமையில் பயந்த ஒரு பயத்திற்கு அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஒரு முன் உதாரணத்தை சொல்லித் தருகிறான். நீங்கள் குர்ஆனை பார்க்கலாம். சூரா யூசுப் என்ற 12வது அத்தியாயம் 23, 24 அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். யூசுப் என்ற இறை தூதர் சிறு பிராயத்திலேயே ஒரு நல்ல முறையில் விவரம் கூட, என விவரம் தெரிந்திருந்தால் நின்று தந்தை நோக்கி வர்றதுக்கு முயற்சி எடுத்திருப்பாங்க. விவரம் தெரியாத அந்த வயதிலேயே தன் பெற்றோரை விட்டும் சகோதரர்களை விட்டும் அவர்கள் வேறு ஒரு பகுதியை நோக்கி செல்கிறார்கள், சகோதரருடைய சூழ்ச்சியின் காரணமாக. பிறகு கடை தெருவில் விற்கப்படுகிறார்கள். ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த ஒருவரால் பெறப்பட்டு அவர் வளர்க்கப்படுகிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இளமை பருவத்தை அடைகிறார்கள். வாலிப பருவத்தை அடையும் பொழுது யூசுப் நபியினுடைய அழகை பற்றி திருக்குர்ஆனும் பல இடத்தில் பேசுகிறது. நபிகளாரும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். யூசுப் என்பவர் முழு உலகத்தில் வழங்கப்பட்டிருக்கிற அழகில் சரிபாதி அழகு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முழு உலகத்துக்கு அல்லாஹ் என்ன அழகு கொடுத்திருக்கிறானோ அதுல சரிபாதி அழகு ஒரு படைப்புக்கு, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படின்னா அது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அப்படி ஒரு அழகான வரலாற்று, அழகான மனிதரை பற்றி பேசுகிற ஒரு செய்தி. அதாவது இஸ்லாத்தினுடைய போதனை என்ன தெரியுமா? ஒருவன் வெளி தோற்றத்தில் எவ்வளவு அழகா இருக்கலாம், மறைமுகத்திலும் அவன் அழகாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் அதை அழகா பார்க்கிறான். வேற எதையுமே அல்லாஹ் அழகா பார்க்கல. ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இதே போன்று ஹஜ் பெருநாளினுடைய வேளை, அதன் நெருக்கத்தில் அரஃபா பெருவழியில் நின்று பயான் செய்யும் போது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மக்களை நீங்கள் ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்கள் இறைவன் ஒருவன் தான். மொத்த மனித குலத்திற்கும் இறைவன் யார்? ஒருவன். இன்ன ஆபாவுக்கும் வாஹித், உங்கள் வாப்பா ஒருவர் தான் முழு மனித குலத்துக்கும். அவன் கருப்பன், வெள்ள, எந்த மொழி, எந்த இனம், எப்படிப்பட்டவனாக இருக்கலாம், அந்த முழு மனித குலத்திற்கும் தந்தையும் ஒருவர் தான். லா ஃபதுலி அரபி அலா அஜமி, எந்த ஒரு அரபிக்காரனும் அரபி அல்லாதவனை விட ஒரு உயர்வு கிடையாது. வலாலி ஃபதுலி அஜமி அலா அரபி,
எந்த ஒரு அரபி அல்லாதவனும் அரபியனை விட சிறந்தவன் கிடையாது. ஒலா அஹ்மர அலா அஸ்வத ஒலா அஸ்வத அலா அஹ்மர, எந்த சிகப்பனும் கருப்பனை விடவோ எந்த ஒரு கருப்பனும் சிவப்பனை விடவோ தகுதியில் தராதரத்தில் அருகதையில் உயர்ந்தவர்கள் கிடையாது. இல்லா பித்தக்குவா, இறை அச்சத்தால் தான் ஒருவன் உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படுகிறான். எதில் உயர்வு தாழ்வு? நான் தோற்றத்தில் ரொம்ப அழகானவன், உலகத்தில் வேணுமானால் நீ சிறந்தவனாக இருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் இதை வைத்து நீ சிறப்பை அடைய முடியாது. ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொன்னாங்க, நாளை மறுமை நாள்ல நல்ல கொழு கொழுன்னு குண்டாக பருத்த உடலோட ஒரு மனிதன் வருவானாம். இந்த கொழு கொழு குண்டா இருக்கிறது ஏழை இருக்க மாட்டான். ஏழை இருப்பானா? இருக்க மாட்டான். அவன் வயிறு ஒட்டிய நிலையில், எலும்புகள் தெரிகிற நிலையில், உடலை மிக பெரும் அளவில் வருத்தி கொண்ட நிலையில் தான் ஏழைகள் வாழ்வான். பருத்த நிலையில் குண்டான மனிதனாக ஒரு ஏழை இருக்க மாட்டான். அது நோயின் காரணமான அப்படி வரலாம். ஆனா இப்படி ஒரு இடத்துல இருக்கிறான யாரா இருப்பான்? பெரும்பாலும் கண்டிப்பா பணக்காரனா இருப்பான். மறுமை நாளில் இப்படி ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் வருவான். கொசுவினுடைய ரெக்கை அளவிற்கு கூட அல்லாஹ்விடத்தில் அவன் தகுதி பெற மாட்டான். நாங்கள் சொல்லலாம், கொசுவுடைய ரெக்கை அற்பத்திலும் அற்பமானது. அந்த ரெக்கை அளவிற்கு கூட அவன் தகுதி பெற மாட்டான். ஒருவன் உடல் தகுதியால் அல்லாஹ்விடத்தில் மதிப்பை பெறலாம்னா அவன் பெறணும். ஒருவன் அழகால் அல்லாஹ்விடத்தில் மதிப்பை பெறலாம்னா அவன் பெறணும். ஒருவன் தோற்றத்தால் அல்லாஹ்விடத்தில் மதிப்பை பெறலாம்னா அவன் பெறணும். இங்க உடல் தகுதியோ அழகோ வேறு வேறு உடலில் இருக்கிற மற்ற காரியங்களை வைத்தோ ஒருவன் ஒரு காலத்திலும் அல்லாஹ்விடத்தில் தகுதி பெற மாட்டான் என்பதற்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதான் ரசூலுல்லாஹ் இன்னொரு முறையும் சொன்னாங்க. ஒரு கருத்தை பேசுகிறார்கள் நபி அவர்கள். இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சூரிக்கும் அம்வாலிக்கும், அல்லாஹ் ஒரு காலத்திலும் உங்கள் தோற்றத்தையோ உங்கள் செல்வத்தையோ பார்க்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு அது நோக்கமே கிடையாது. யாருப்பா வெள்ளத்தோல், அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி சொர்க்கத்துக்கு போட்டுருவோம், இந்த கருப்பு தோல் உள்ளவங்களாம் தூக்கி நரகத்தில் போடு, இந்த வேலை அல்லாஹ்ட்ட கிடையாது. அதே நேரத்தில் யாரெல்லாம் பணக்காரர்கள், சமூகத்தில் பணக்காரர்கள், நம்ம மக்கள் அப்படித்தானே, நம்ம மக்கள் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பணக்கார ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராம்னா அவனுக்கு மற்றவங்களாம் பந்தி இடம் விட்டுறணும், போயிரு, பணக்காரன் வந்து உட்காரட்டும், நீங்களாம் அடுத்த பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடுங்க. பணக்காரனுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பது யாருடைய பழக்கம்? மனித பழக்கம். அல்லாஹ் கிட்ட நான் பணம் செல்லாதுங்க, நான் பணத்தை பார்க்கறதே கிடையாது. உலாக்கு எந்தூர் இலா குலூபிக்கும் அமாலிக்கும், உள்ளத்தையும் செயலையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்ம இப்ப பார்க்க போற அந்த யூசுப் நபி உடல் தோற்றத்தாலும் உச்சம் பெற்ற அழகு கொண்டவர், உள்ள தோற்றத்தாலும் பெரும் அழகு கொண்டவர். அந்த யூசுப் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த யூசுப் நபியை வளர்த்த பெண்ண பெரிய ஏஜ் டிஃபரெண்ட்லாம் கிடையாது. யூசுப் நபி பெத்த பெண் இல்லையே, இந்த பெத்த பெண்ணுன்னா கொஞ்சம் ஏஜ் டிஃபரெண்ட் இருக்கும். வளர்த்த பெண்ணுன்னா இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், ரசூலுல்லாஹ் வளர்த்தார்கள் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் வளர்த்த பையன், அந்த ஸைதுக்கு ஒரு பையன் பிறக்கிறார், உசாமா இப்னு ஸைத். அவரே ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு நல்ல டீனேஜ் பருவத்தில் இருக்கிறார், ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கும்போது. அப்போ வந்து என்ன, ரசூலுல்லாஹ் வளர்த்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹ் ஒரு 40 வயசுல தான் ஸைதை எடுத்து குழந்தையா எடுத்து வளர்த்தாங்க, அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு 20-25 வயசுல, அவர் ஒரு 10 வயசு நெருக்கத்தில் எடுத்து ரசூலுல்லாஹ் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அது மாதிரி ஒரு வயது வேறுபாடு, ரொம்ப பெரிய வேறுபாடு இல்லாமல் யூசுப் நபிக்கும் யூசுப் நபியை எடுத்து வளர்த்தவர்களுக்கு ஒரு பெரிய வேறுபாடு வயசு இருக்காது, ஏறத்தாழ ஒரு 10 வருஷம் நோய் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஏஜ் வேறுபாடு. அந்த ஏழு வேறுபாட்டில் உள்ள அந்த பெண் யூசுப் நபியினுடைய அழகுக்காக வேண்டி அந்த யூசுப் நபியை அடைவதற்கு, அவரோடு தீமையான அந்த காரியத்தில் ஈடுபடுவதற்கு அந்த பெண் முனைகிறான். அவன் மனநிலை என்ன? நாம் பெத்த பிள்ளை இல்லை, இல்லை நான் அரவணைச்ச பிள்ளை. அரவணைச்ச பிள்ளைங்கிறனால நம்ம என்ன அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டோம். அது வந்து தீமைக்குள்ள போறவன் காரணம் கற்பிச்சுக்கிட்டே இருப்போம். தீமைக்குள்ள போறவன் என்ன செய்வான்? காரணம் கற்பிப்பான். நான் செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மது வருந்துறவன் கேட்டு பாருங்க, எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை தெரியுமாம்மா, சாக்கடை அல்றேன் தெரியுமாம்மா, நான் மனவேதனையில் இருக்கிற, குடும்பத்தில் 1000 பிரச்சனை, எவ்வளோ வந்தாலும் மது வருந்த நியாயமாகுமா? தீமை செய்வோன்னு அதுக்கு ஒரு காரணம் கற்பிப்பான். அப்படித்தான் அந்த பெண்ணும். அந்த பெண்ணை நினைக்கிறது நாம் பெத்த பிள்ளை இல்லை, அப்ப தாராளமாக யூசுஃபோடு தீமையில் பாவத்தில் ஈடுபடலாம் என்று யாரும் வீட்டில் இல்லாத நேரம் தனிமையில் அந்த பெண் கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தீமை செய்வதற்கு அழைக்கிறான். இந்த இடத்துல யூசுப் நபிக்கு வைக்கப்பட்ட டிமாண்ட் இது மட்டும் கிடையாது, பிரச்சனை இது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் பிரச்சனை பெருசா வெடிக்குது பின்னாடி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த சாவாசத்துக்கு நான் வரல. வலக்கத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பெண் நாடுகிறாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே தொடர்ச்சியாக சொல்கிறான். அல்லாஹ்வுடைய சான்றை பார்க்காவிட்டால் யூசுப் நாடி இருப்பார். யூசுப் நாடல, இந்த மனதளவில் ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும்ல, அந்த நெருடல் கூட யூசுப் நபிக்கு வரல. மனிதனுக்கு மற்ற இயல்பான இறை சான்றுகளை பார்க்காத, இறைவனுடைய அத்தாட்சியை பார்க்காத எல்லாருக்கும் இந்த நெருடல் வரும்.
தப்பு செஞ்சிடலாமே, என்ன தப்பு, என்ன பிரச்சனை வரப்போகுது, யாரு பார்க்க போறா, ஒரு முறை தானே அப்படின்னு 1008 ஷைத்தானுடைய ஊசலாட்டை எல்லா மனுஷனுக்கும் வரும், எல்லா ஆணுக்கும் வரும். இதுல விதிவிலக்கு பெற்றவர்கள் கிடையாது. ஆனால் யூசுஃபுக்கு வரல. ஏன்? சான்ற நான் காட்டினேங்கிறேன். நான் சான்ற மட்டும் காட்டல அப்படின்னா யூசுஃபும் நாடி இருப்பார். நம்மளும் தப்புன்னா என்னங்கிற இடத்திற்கு யூசுப் வந்திருப்பார், நான் சான்றை காட்டாமல் இருந்திருந்தால் என்று அல்லாஹ் சொல்றான். பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை விட்டு விலகி கதவை நோக்கி வரும்பொழுது கதவு திறக்கிறாங்க. அந்த பெண் சட்டையை பிடிச்சி இருக்கிறாங்க. யூசுப் நபியுடைய சட்டை கிழியுது. பெண்களை விட ஒரு பெரும் சூழ்ச்சிக்கார மக்கள் யாரும் கிடையாது, அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர. நம்ம எல்லா பெண்களும் டோட்டல் சொல்ல முடியாது. அப்ப இதுல இருந்து விதிவிலக்கு பெற்றவர் தான் மரியம், இந்த வாரத்திலிருந்து விதிவிலக்கு பெற்றவர் தான் ஆயிஷா, இந்த வாரத்திலிருந்து விதிவிலக்கு பெற்றவர் தான் ஹதீஜா. நல்ல பெண்கள் சமூகத்தில் ஒவ்வொரு கால பொழுதுல உண்டு. பெரும்பான்மையான பெண்கள் இருக்கிறாங்களே, அவர்களுடைய பண்பு, பண்பாடு, நாகரிகம் எப்படி தெரியுமா? தன்னை பாதுகாத்துக் கொள்ள எப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் சூழ்ச்சி செய்யக்கூடிய இடத்துல தான் பெண்கள் உண்டு. ஒரு உதாரணம் பாருங்களேன், பிள்ளைகளை அடிக்கக்கூடிய இருக்குல்ல, ஒரு தாயா இருக்கிறவ தன் பிள்ளை தவறு செய்யுது, போட்டு கொடுக்குற இடத்துல தான் மறுப்பான், அடிக்கிற இடத்துல இருக்க மாட்டான். உன் பிள்ளை பண்ண காரியம் தெரியுமா அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைக்கு எதிராக, அந்த தீமைக்கு பாவத்துக்கு எதிராக தன்னுடைய தந்தையை, தன்னுடைய கணவரை ஏவி விடக்கூடிய இடத்துல இருப்பா. பிறகு அரவணைக்கிற இடத்துல இவதான் இருப்பா. என்ன காரணம்? நாளைக்கு நம்ம பிள்ளை நம்ம விட்டுறக்கூடாதுல்ல, அந்த ஒரு சூழ்ச்சி எண்ணும். இது இயல்பு, எல்லா மனிதர்கிட்டையும் உண்டு, எல்லா பெண்கள்ட்டையும் இந்த இயல்பு இருக்கிறது. இந்த பெண் என்ன செய்கிறாள்? பெரிய தவறு, அமைச்சருடைய மனைவியா இருக்கிறார். நாளை பின்ன நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த காரியத்தில் என்ன செய்ய? உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக தன் கண்ணியத்தை பாதுகாக்க யூசுப் தான் என்னிடத்தில் தவறாக நடக்க முயற்சித்தார் என்று போட்டு உடைக்கிறாங்க. பிறகு குடும்பத்துக்குள்ள அந்த வழக்கு நடக்குது. குடும்பத்தை தாண்டி அரசவைக்கு போகல இந்த வழக்கு. அரசவைக்கு போனா அங்க நடக்கிற நிலைமை வேற. குடும்பத்துக்குள்ள மட்டும் இந்த வழக்கு நடக்கிறது. அந்த கணவர், சம்பந்தப்பட்ட கணவர் யாரு தப்பு பண்ணியிருப்பான்னு விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவர் சொல்றாரு, யூசுஃபுடைய சட்டை முன்பக்கம் கிழிந்தால் யூசுப் தான் தவறு செஞ்சிருக்காரு, அவர் பலவந்தப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறாரு, அந்த பெண்ணு தப்பிக்க முயற்சி பண்ணுது, அதனால தான் முன்பக்கம் கிழிஞ்சிருக்கு. பின்னாடி கிழிஞ்சதுன்னா அதுக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. பின்னாடி அவர் கிழிக்க போற சம்பந்தம் இல்லாம, அப்போ உன் மனைவிதான் பலவந்தப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கிறார், அவர் தப்பிக்க முயற்சி செய்திருக்கிறார் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. யூசுஃபுடைய சட்டை பின்பக்கம் கிழிந்திருக்கிறது. அப்ப அந்த பெண்ணிடத்துல கணவர் கண்டிக்கிறார். வெளியே தெரிஞ்ச மானக்கேடு, பெரிய அளவில் அவமானம், மிகப்பெரிய மோசடி. அந்த பெண் அந்த நேரத்தில் கூட இறைவனுக்கு பயப்படாமல், சமூகத்திற்கு அஞ்சாமல், கட்டுப்படாமல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யூசுப் என் வார்த்தைக்கு இணங்க வேண்டும். குடும்பத்தார் முன்னாடி பேசின வார்த்தை. நேத்தைக்கு வரைக்கும் அது ரகசியம், ரகசியமாக ஆசைப்பட்ட நிகழ்வு. இன்னைக்கு அது என்ன ஆயிடுச்சு? பகிரங்கமாயிடுச்சு. யூசுப் எனக்கு கட்டுப்படணும். சரி, கட்டுப்படலைன்னா அவரை நான் சிறையில் அடைப்பேன்கிறான். நான் வெளி உலகத்துக்கு எப்படி சொல்லுவேன்? இது குடும்பத்துக்குள்ளது. குடும்பத்தில் உள்ள தகவல் ஒரு கணவன் வெளியே சொல்ல மாட்டான். என்ன காரணம்? மனைவியினுடைய கண்ணியத்தோட சேர்ந்து எங்க நீயும் சேர்ந்து போயிடும். உன் முன்னாடியாப்பா இப்படி பண்ணிட்டான். நான் அதனால அவங்க யாரும் சொல்ல போறது இல்லை. யூசுப் எனக்கு கட்டுப்பட வேண்டும். கட்டுப்பட மறுப்பாரே ஆனால் அவரை நான் சிறையில் அடைப்பேன். வெளியே போய் நான் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இவர் தான் கற்பழிக்க வந்தாரும். அப்ப சிறைக்கு போகிறாரா, எனக்கு கட்டுப்படுகிறாரா? அல்லாஹ்விடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், இந்த பெண்கள் என்னை அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு மேலானது. சிறைச்சாலைக்கு போறதுக்கு காரணமே இதுதான். குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் இந்த வழக்கு தவறான பொய்யாக இட்டுக்கட்டப்பட்ட புனையப்பட்ட வழக்கு என்று குடும்பத்துக்கு தான் தெரியும். வெளி உலகத்திற்கு அரசவைக்கு சென்னை செய்த காரியம் என்ன? யூசுப் நபி சிறையிலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் யூசுப் நபி தான் தவறு செய்தார் என்றுதான் உலகம் முழுக்க, அந்த ஊர் முழுக்க பேச்சு. அப்படி நடந்தது. பிறகு யூசுப் நபி சிறைக்கு சென்றார்கள், வெளியும் வந்தாங்க அல்லாஹ்வுடைய அருளால். இதில் கவனிக்க வேண்டியது நீங்க பாருங்க, நிர்பந்தப்படுத்தப்பட்டாங்க. ஒரு பாவத்துக்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டாங்க. நிர்பந்தம் என்ன அடிப்படை? நீ தவறு செய்யாட்டி போ, அப்படி கிடையாது. செய்யலன்னு உன்னை சும்மா விடுறதா இல்லை, உன்னை சும்மா விடுறதா கிடையாது. நான் என்ன கேள்வி, உன்னை என்ன நிலைக்கு ஆளாக்குறேன் தெரியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார்கள். குடும்பத்தில் பேக்ரவுண்ட்ல அங்க எந்த விதமான தந்தை, தாய், சகோதரர்கள் யாரும் இல்லை. யூசுப் நபியை காப்பாற்றுவதற்கு அந்த இடத்தை அல்லாஹ்வை விட்டவர் யாரும் கிடையாது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட இந்த உலகத்தில் பெரிய தண்டனையான சிறைச்சாலைக்கு செல்வதற்கு கூட தவறு கிடையாது. சிறைச்சாலை செல்றது சாதாரண காரியம் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற சிறைச்சாலை மாதிரி அது கிடையாது. பிற பொருளாதாரத்தை கொடுத்து நமக்குரிய சொகுசை பெறலாங்கிற சிறைச்சாலை கிடையாது. ஆனால் அந்த சிறைச்சாலையை கூட மனமுந்து எடுத்துக்கொண்டார்கள். நான் அல்லாஹ்வுக்கு பயமற்ற ஒருவனாக வாழ விருப்பன, அதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போக தயார். அப்படி போறாங்க. பிறகு இந்த வழக்கு ஒரு கனவின் மூலமாக மீண்டும் அரசருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவர் விடுவிக்க வரார் அந்த பெண்களை பற்றி. அதன் பிறகுதான் வெளி உலகத்திற்கு தெரிகிறது என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அந்த இறையச்சத்தை நீங்க பாருங்க.
அந்த குடும்பத்துக்குள்ள தெரிஞ்சிருச்சு. தெரிந்த பிறகும் அந்த பெண் இந்த யூசுப் நபியை அடைய வேண்டும் என்பதற்கு ஒரு மிக பெரும் அளவில் நிபந்தனையை, நெருக்கடியை தருகிறார்கள். அந்த நெருக்கடியும் கடந்து நான் எனக்கு நானே தீமையை ஏற்படுத்திக் கொள்வேனே ஒழிய இந்த பாவத்தில் நான் ஈடுபட மாட்டேன். நான் இளமையில வாழ்றேன், இளமை எப்படி இல்லாமோ கழிக்கலாம், கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று எப்படியோ சொகுசா கழிக்கலாம். ஆனால் அந்த இளமையை கழிக்க வேண்டும் என்பதற்காக நான் உன் வார்த்தை கட்டுப்படதா இல்லை. எந்த அளவுக்கு யூசுப் நபி சிறைச்சாலையில் இருந்தாங்க தெரியுமா? ரொம்ப நாள் கழியுது, பல ஆண்டுகள் கழியுது யூசுப் நபியுடைய சிறைச்சாலை வாழ்க்கை. அப்போ அந்த மன்னர்கிட்ட இருந்து கனவின் மூலமாக ஒரு விளக்கம் போகுது. விளக்கம் போனவன் 7 மாடுகள், கொளுத்த மாடுகள், மெலிந்த மாடுகள், 7 நல்ல முளைத்த கதிர்கள், காய்ந்த கதிர்கள், இது சம்பந்தமான விளக்கத்தை யூசுப் நபி சொல்றாங்க. அப்ப விளக்கத்தை பெற்றுக்கொண்ட உடனே அந்த அரசர் யூசுப் நபி அழைப்பு கொடுக்குறாங்க. சரி, வழக்கு என்னவோ இருக்கட்டும், அது நீங்க தப்பு பண்ணீங்களோ நீங்க தப்பு பண்ணலையோ அது நமக்கு தேவையில்லை. ஒரு கனவுக்கு நல்ல விளக்கம் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு விடுதலைங்கிறாரு. இவங்களுக்கு என்ன சொல்றாரு? வழக்கை பத்திலாம் பேசல, வழக்கு நீங்க பண்ணதாவே இருக்கட்டும், அல்ல நீங்க பண்ணலன்னு இருக்கட்டும், உங்களை நாம விடுதலை பண்றோம் அப்படிங்கிறார் அரசர். அந்த வழக்கு எடுக்கல, பழைய கேஸ தூசி தட்டாமல் யூசுப் நபியை என்ன செய்யறாங்க? வெளியே அனுப்ப ரெடி ஆகுறாங்க. யூசுப் நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வழக்கை எடுங்க, நான் தப்பு பண்ணனான்னு இப்ப தெரியணும் எனக்கு, அல்லது அந்த பெண்கள் தவறு செய்தார்கள் தெரியணும், அது வரைக்கும் சிறைச்சாலை விட்டு வெளியே வரதா இல்லைன்னாங்க. ரசூல் அந்த செய்தியை சொல்லிட்டு சொல்றாங்க, ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சா, என்ன வாய்ப்பு? நீங்க தப்பு பண்ணீங்களா இல்லையான்னு தெரியாது, இருந்தாலும் வெளியே போங்க அப்படின்னு ஒருவேளை அரசர் அந்த வாய்ப்பு எனக்கு தருவாரே, ஆனால் நான் வெளியே போக முயற்சி பண்ணியிருப்பேன். அவ்வளவு பொறுமை என்கிட்ட இல்லைங்கிறாங்க ரசூல். அந்த அளவுக்கு இவ்வளவு வருஷம் பொறுமையா சிறைச்சாலையில காத்து கொண்டு இருக்கிற அந்த பொறுமை இருக்குது, அது என் பொறுமை இல்லை. நானும் அந்த காரியம் தான் பண்ணியிருப்பேன். சரி, அதாவது பெண்களை அழைப்பதை விட சிறைச்சாலைக்குத்தான் சென்றிருப்பேன். எல்லா இறையச்சவாதியும் அதான் செய்வாங்க. நபிமார்கள் இறையச்சவாதிகளுக்கு தலைவர்கள், முன்மாதிரிகள், அவர்களும் அதான் செய்வார்கள், மாற்றம் இல்லை. ஆனா அழைப்பு வருதுல்ல, நீங்க தப்பு பண்ணீங்களா இல்லையான்னு தேவையில்லை, வெளியே போகலாம், சுதந்திரமாகலான்னு ஒரு அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்பு என்னிடத்தில் கொடுக்கப்படுமே ஆனால் நான் அந்த அழைப்பிற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பேன். வெளியே போயிருவோம்பா, தப்பிச்சிருவோம்பா நான் நினைப்பேன். ஆனா யூசுப் அந்த இடத்தில் கூட தனது வழக்கு என்னவென்று, அதனுடைய விபரீதம் என்ன, விளைவுகள் என்ன, அது தெரியாமல் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஒரு இரையச்சம், தனிமையினுடைய பயம் குடும்பத்தாருக்கே தெரிஞ்சிருச்சு, வெளியே தெரிய போறது கிடையாது. இந்த பாவத்தில் ஈடுபட்டால் யூசுப் இன்னும் இருக்கக்கூடிய தகுதி இன்னும் கூடுமே தவிர குறைய போறது கிடையாது. ஒருவேளை அரசவையில் ஒரு பொறுப்புகளை கூட அன்றைக்கு அவர் அடைந்திருக்கலாம், இளமை பொழுதுகளை சுதந்திரமாக கழித்திருக்கலாம். எத்தனையோ பல ஆஃபர் அவர் கண்ணு முன்னாடி வச்சும் கூட பாவத்து தனக்கு விரும்பாத ஒரு காரியத்தையோ, அதான் மனித குலம் விரும்பாத ஒரு காரியத்தை நோக்கி அழைப்பு கொடுக்கப்படல. முழு மனித குலமும் எந்த காரியத்திற்கு பெரிதாக விரும்புமோ அப்படிப்பட்ட காரியம் தான் கேட்கப்படுகிறது. ஆனால் அந்த காரியத்தை கூட ரப்பு விரும்பாத, ரப்பு சொல்லாத, அவனுக்கு அஞ்சாத ஒரு காரியம் என்ற காரணத்தினால் நிராகரித்து விட்டு சென்றார்களே, இதுதான் உண்மையில் இரையச்சம். இன்னைக்கு சில பேர் உண்டு, அரசு அதிகாரிகளாக லஞ்சம் பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற சில மக்கள் உண்டு. அவனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல போய் லஞ்சம் கொடுப்போம். ஒரு அரசியல்வாதி, ஒரு சினிமா நடிகன், யாராவது ஒருத்தன் எனக்கு இந்த லேண்டை முடிச்சுதா, அதை பண்ணி இதை பண்ணி, ஒரு போலீஸ் அதிகாரியா இருப்பார், ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்திருப்பான். சமீபத்தில் ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி மும்பையில் ஒரு 18 வயதை கூட நிரம்பாத ஒருவன் காரை விட்டு அடிச்சிருக்கிறான், ஆளு ஸ்பாட் அவுட். இவன் வச்சிருக்கிற காரு சாதாரண காரெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சாதாரண சாலைகளில் போற கார் கிடையாது, அது ஸ்போர்ட்ஸ் கார். அப்படிப்பட்ட விலை மதிப்புள்ள ஒரு காரை கொண்டு பொது சாலைகளை கொண்டு வந்து ஒருத்தன் அடிச்சு தூக்கி ஆளை கொண்டுட்டான். 1/2 மணி நேரத்தில் வெளியே வந்துட்டான். இது சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா ஒரு இடத்துல போய் போஸ்ட் கம்பியில் முட்டிட்டோன்னு வைங்களேன், 18 வயசு கீழே உள்ளவன காரையும் தரமாட்டான், நம்மளையும் விட மாட்டான். அவங்க காருக்கு சொந்தக்காரையும் பிடிச்சி உள்ள வச்சிருவான். இந்தியாவினுடைய ரூல் அப்படி. இவன் 18 வயது கீழே காரை எடுத்துட்டு வந்திருக்கிறான், ஒரு கொலை பண்ணியிருக்கிறான். 1/2 மணி நேரம் கூட ஆகல, ஆள் என்ன ஆயிடுச்சு, வெளியே விட்டாச்சு. என்ன காரணம்? பொருளாதாரம். லஞ்சம் கொடுத்தா எதுவும் நடக்கும், கொலை மிரட்டல் கொடுத்தா எதுவும் நடக்கும். இங்கு அரசியல்வாதிகள் விலைக்கு வாங்கலாம், அதிகாரிகளை விலைக்கு வாங்கலாம், காவல்துறை அதிகாரிகளை விலைக்கு வாங்கலாம், நீதிபதிகளை விலைக்கு வாங்கலாம். இங்க விலைக்கு வாங்க முடியாத ஒண்ணுமே கிடையாது, எதனாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம். அப்படிங்கிற ஒரு கால சூழ்நிலை இங்கேயே இப்படி இருக்குது. சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற காலத்திலே இப்படி இருக்கு. அறவே சட்ட ஒழுங்குகள் இல்லாத ஒரு காலத்தினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில அப்படிப்பட்ட நேரத்தில் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து இரையச்சத்தோடு இருந்தாங்க. இதனுடைய கருத்தை நீங்க கொஞ்சம் ஆழமா கவனிங்க. சில மக்கள் வந்து ஆஃபர் வைக்கப்படும், நான் உனக்கு லஞ்சமா இவ்வளவு தரேன், 5000 தரேன், 10,000 தரேன். சில பேர் உடனே ஏத்துக்க மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு பயம், ஒரு சின்ன நெருடல், உலகத்துக்கு தெரிஞ்ச கேவலமாயிராதன். அவன் விலை 5000 இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? 50,000 கொடுத்தா அவன் உடனே சைன் போட்டுருவான். 50,000க்கு மடியலையா 5 லட்சத்துக்கு மடிவான், 5 லட்சத்துக்கு மடியலையா 5 கோடிக்கு மடிவான்.
இந்த உலகத்தில் ஒவ்வொருவனுடைய உணர்வையும் ஒவ்வொருவனுடைய கட்டுப்பாட்டையும் ஒவ்வொருவனுடைய சூழ்நிலையும் விலை பேசுவதற்கு ஒரு பொருளாதாரம் இருக்கிறது. சரி, இதுக்கு எதுக்குமே இல்லப்பா பணமே வேண்டாம், நான் நேர்மையாக தான் நடப்பேன், புள்ள கழுத்துல கத்தி வச்சு ஆட்டோமேட்டிக்காக கையெழுத்து போடுவோம், நடக்கும். சில நீதிபதிகள் எல்லாம் தங்களுக்கு விரும்பாத தீர்ப்புகளை, தங்களுடைய மனசாட்சிக்கு எதிரான தீர்ப்புகளை கொடுத்தது என்ன காரணம்? கொடுக்கப்பட்ட நெருக்கடி. நீ சும்மா உன்னை விட்டுருவனா, உன்னை கொன்னுருவேன், நீ வெளியே வா. இதெல்லாம் ரகசியமாக பேசப்படுகிற பல கருத்துக்கள். அதை தாண்டி இவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை எழுதிவிட்டு ஒரு நீதிபதி வரான் அப்படின்னா அந்த நீதிபதி கொல்லப்படுகிறான். இந்த இந்தியாவில் இதே சுதந்திரம் அடைஞ்ச பிறகு எத்தனையோ சம்பவத்தை நாள காட்ட முடியும். நீதிபதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இவர்கள் விரும்பாத, இந்த பாசிச அரசு விரும்பாத தீர்ப்பை சொன்னதால் நீதிபதிகள் கொல்லப்பட்டார்கள், எழுத்தாளர்கள் கொல்லப்பட்டார்கள், பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டார்கள், அது அரசு அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள், அரசியல்வாதிகள் கொல்லப்பட்டார்கள். இவர்களுடைய கருத்துக்கு எதிராக பேசப்பட்ட பிரபலங்கள், எவ்வளவோ தொழிலதிபர்கள் சமூகத்தில் கொல்லப்பட்டாங்க. இதான் இவன் வைக்கிறது. முதல்ல பணத்தை கொடுத்து பேசணும், பணத்துக்கு மசியலையா குடும்ப கருத்துல கத்தி வைக்கணும், அதுக்கும் பயப்படலையா இவனை தீர்த்தரணும். இந்த மனநிலை எல்லார்ட்டையும் உண்டு. அது மாதிரியான நேரத்தில் தனது உயிருக்கு பயந்தால் அவன் இந்த உலகம் வந்து தப்பா சொல்லாது. இஸ்லாம் அவனையும் தப்பா தான் சொல்லுது. ஏன்னா உயிருக்கு பயந்து நீ எப்படி துரோகம் பண்ணலாம், அநியாயம் செய்யலாம், பாவம் செய்யலாம். உயிருக்கு பயந்தோ, உன் குடும்பத்தாருக்கு பயந்தோ, அல்லது பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட்டு நீ எதுக்கு செய்தாலும் அது அநியாயம் தான். அந்த காரியத்தில் ஒருவன் ஈடுபடாமல் இருக்கிறது, இதுதான் அல்லாஹ்வை பற்றி உண்மையில் புரிந்துணர்வில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். இஸ்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த நிர்பந்தமான சூழ்நிலையில் பாவம் செய்யலாம்னு சொல்லுது. எல்லா பாவத்தையும் கிடையாது. நம்ம எல்லாரும் அப்படி புரிஞ்சுக்கிட்டோம். நிர்பந்தத்தில் எல்லாம் செய்யலாம், நிர்பந்தத்தில் திருடலாம் முடியாது. நீ உயிர் போற நிலைமை இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, திருட முடியாது. உயிர் போகுது, அதனால ஒருத்தன் கொன்றலாமா, கொல்லக்கூடாது. நிர்பந்தத்தில் என்ன பாவம் செய்யலாம், எனக்கு மட்டும் ஏற்படுகிற அந்த தற்காலிக தீமையை செய்வதற்கு தான் இஸ்லாம் எனக்கு அனுமதி கொடுக்குது. பன்னிக்கறி தின்னுக்கலாம், பன்னிக்கறி ஹராம் தானே. நிர்பந்தத்தில் இருக்கிறோம், கடுமையான பசி, வேற வழி கிடையாது, பன்றிக்கறி சாப்பிட்டுக்க. அல்லாஹ் அல்லாதவருக்கு படைக்கப்பட்ட உணவு இருக்கு, அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்ட உணவு இருக்கு. நிர்பந்தத்தில் இருக்கிற வேற எதுவுமே கிடையாது, மண்ணள்ளி தான் திங்கணும், அப்படி ஒரு நிலையா அந்த உணவை சாப்பிட்டுக்க. இது தீமைதான், பாவம் தான். ஃபமன் இது துர்ர கைர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலைஹி. யார் நிர்பந்திக்கப்பட்டார்களோ, யார் வரம்பு மீறாமல் வழியே செல்லாமல் ஒரு பெரிய பிரஷர்ல நிர்பந்தத்தில் இருக்கிறாங்களோ அவர்கள் மீது குற்றம் இல்லை. அப்ப எந்த பாவத்தை தொடர நிர்பந்தத்துக்கு காரணம் வச்சு எனக்கு நிர்பந்தம் பயந்து திருட முடியாது, நிர்பந்தம்னு கொள்ளையடிக்க முடியாது, நிர்பந்தம்னு கொலை பண்ண முடியாது, நிர்பந்தம்னு கற்பழிக்க முடியாது, நிர்பந்தம்னு விபச்சாரம் பண்ண முடியாது, நிர்பந்தம் சொல்லி உன்னை தாண்டி இன்னொருவனுக்கு துரோகம் பண்ண முடியாது, நிர்பந்தம்னு தற்கொலை பண்ண முடியாது. நீ எதை செஞ்சுக்கலாம், இந்த தற்காலிக தீமைன்னு உண்டுல, எனக்கு மட்டும் ஏற்படுகிற ஒரு சிறிய அளவுல தவறு, எனக்கு மட்டும் ஏற்படுகிற ஒரு சிறிய அளவுல பாவம், இதைத்தான் நிர்பந்தம்னு செய்யும் வாய்ப்பு இருக்க தவிர இதை தாண்டி எவ்வளவு பெரிய நிர்பந்தம், புள்ள கழுத்தை கத்தி வைக்கணும். நீ நான் சொல்ற மாதிரி கொலை செய்யலைன்னா, கொள்ளை அடிக்கலைன்னா உன் பிள்ளை அறுத்துருவேன். நீ அறுத்துக்க, என் பிள்ளை நீ அறுக்கலைன்னா அவன் 100 வயசு வரைக்கும் இருப்பான்னு உத்தரவாதம் இருக்குதா? நாளை காலைல வேற வழியை கொண்டு போயிட்டோம்னா எப்படி நடக்கதான் செய்யுது? நீ அறுத்துரு மறுமையினால நீயா நானு பார்த்துருவோம். இப்படித்தான் இருக்கணுமே தவிர ஐயோ புள்ள போயிடுவானே, நான் அதுக்காக சமூகத்தையே அழிக்க தயார் என்ற மனநிலைக்கு வருகிறான் என்றால் இவன் மிகப்பெரிய துரோகி. இவன் இறைவனை பயப்படாத ஒருவனாகத்தான் நல்லா பார்க்கிறான். அப்ப அந்த மாதிரி காரியத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைப்பாட்டை நீங்கள் பாருங்கள். ஒரு தனிமையில் இருக்கிறாங்க, நிர்பந்தப்படுத்தப்படுகிறது. வெறுமனே ஆசை வார்த்தை மட்டும் கிடையாது. யூசுஃபே வாங்க, தப்பு செய்வோம், ஏதாவது வந்து மாட்டாம நான் பார்த்துக்கிறேன், நீங்க என் கூட கட்டுப்பட்டுட்டா உங்களுக்கு அரசவையில பொறுப்பு, இப்படிங்கிற ஆசை வார்த்தை கிடையாது. செய்யலைன்னா சிறைச்சாலை, சும்மாலாம் விட மாட்டேன். அங்க ஒரு கனவுக்கு விளக்கம் வந்ததான் யூசுப் நபி வெளியே வரதுக்கு ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைச்சது, ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த கனவு சம்பந்தப்பட்டது வரல அப்படின்னா, அல்லாஹ் நாடவில்லை என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மரணம் கூட சிறைச்சாலை நடந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. அவனுடைய நாட்டத்தில், நம்முடைய வார்த்தை இல்லை, அவனுடைய நாட்டத்தில் அங்க ஒரு லூப் ஹோல் அல்லாஹ் தான் கொடுக்குறான், வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். அப்போ நிரந்தர சிறைச்சாலை ஏற்படுத்துகிற ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நிபந்தனை இட்டும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயப்படல, கட்டுப்படவில்லை என்றால் இதுதான் உண்மையான இரையச்சம். என்ன ஆகட்டும், உயிரே போகட்டும், என் நிலைப்பாட்டிலிருந்து நான் மாற மாட்டேன். இப்படிதான் சில பேர் அரசியல்வாதிகள் உள்ள வருவாங்க, சமூகத்தை காப்பாற்ற, தன் சமுதாய மக்கள், தன் ஜாதி மக்களை காப்பாற்றணும் உள்ள வருவான். திடீர்னு பார்த்தா பொட்டியை பார்த்தா தாவி போயிருவான். இப்படிலாம் எவ்வளோ பேர், 100 பேரா எடுக்கலாம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே. அவன் வரும்போது அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், சமூகத்தை மேல உயர்த்தலைன்னா எனக்கு வெற்றியே வேண்டாமடா, எனக்கு உயிரே வேண்டாமடான்னு உள்ள வந்திருப்பான். திடீர்னு பார்த்தா என்ன ஆகும், மாற்றம் முன்னேற்றம் வருவான். அவன் மனநிலை மாற்றம் முன்னேற்றம். மாற்றம்னா என்ன, இங்க இருந்து வேற கட்சிக்கு மாறுறது. முன்னேறதுன்னு என்னது, நான் தான் பணத்துல முன்னேறது, இப்படி மாறிடுவோம். இப்படி ஒருத்தன் கிடையாது, 2 பேர் கிடையாது, 100 பேர் 1000 பேர் இந்த சமூகத்தில் காட்டலாம், அப்படி உண்டு.
ஆனால் எந்த நேரத்திலும் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய அந்த மனநிலை இருக்குதா, இதுதான் உண்மையான இறையச்சம் என்று இஸ்லாம் சொல்லுது. இதுதான் உண்மையான இறையச்சம். நான் நோன்பு வச்சிருக்கேன், நோன்புல எந்த ஒரு பொருளையும் சாப்பிட மாட்டேன், இது இறையச்சம் தான். இதைத்தான் நீங்க சின்ன பிள்ளைலேருந்து பழகிட்டு தான் வந்திருக்கீங்க. இதுன்னு பெரிய இறையச்சமா ஒன்றும் கிடையாது. நிபந்தனையுடைய காலங்களில், நிர்பந்தமான சூழ்நிலையில அப்போதும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு காரியத்தை நடப்பீர்களே, ஆனால் அதுதான் உண்மையான இறையச்சமாக இஸ்லாமிய மார்க்கம் பார்க்கிறது என்பதை நம்ம அடுத்தடுத்த காரியங்களில் கூட தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நீங்க பாருங்க. ஒரு முறை நபி அவர்கள் தன் வீட்டுக்கு போறாங்க. வீட்டில் என்ன ஆகுது, தன்னுடைய படுக்கை விரிப்பு உதறாங்க, ஒரு பேரிச்சம்பழம் வந்து விழுது. ரசூலுல்லாஹ் வீட்டில் கிடக்குது. இஸ்லாத்தினுடைய கணக்கு என்னன்னா, கண்டெடுக்கப்பட்ட பொருள் இருக்குல்ல, அற்ப பொருளாக இருந்தால் அது நமக்கு சொந்தம், யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சொந்தம். அதனால தான் ரசூலுல்லாஹ் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. என்னன்னா, ஆடு வந்து யாராவது ஒருத்தர் தொலைச்சிட்டார், வழி தவறிய ஒரு ஆடு நம்ம கிட்ட வருது, நீங்க அந்த ஆட்டு யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம்னாங்க. ஆடு யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம். முடிச்சுகள் இடப்பட்ட பொருளாதாரம், அதனுடைய முடிச்சை நீ அவிழ்க்காதே, அதை நீ ஞாபகம் வச்சுக்க. யாராவது அதை தேடி வருகிறார் என்றால் ஓராண்டுக்குள் வந்தால் அதை திருப்பி படிச்சிருந்தாங்க. ஒட்டகம் வழிமாறி விட்டால் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அது வந்து நம்ம தொட அனுமதியே கிடையாது, பாவம் அது எப்படி நீ கேட்கலாம் அப்படின்ற சொல்ல கோவப்பட்டாங்கிற காரியத்தை பார்க்க முடியுது. அற்பமான ஒரு காரியம் நம்மளை தேடி வருதுன்னு வைங்க, நம்ம கண்டெடுக்கிறோம் என்றால் அந்த பொருள் நமக்கு சொந்தம். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் படுக்கை விரிப்பு உதறாங்க, ஒரு பேரிச்சம்பழம் கிடக்கு. ரசூலுல்லாஹ் அந்த பேரிச்சம்பழத்துக்கு இயங்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பேரிச்சம்பழத்தை விட ஒரு அற்பமான காரியம் கிடைச்சா கூட ரசூலுல்லாஹ் எங்கிற இடத்துல தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மன இடம், அந்த சிச்சுவேஷன், கடுமையான பசி, ஒருவேளை உணவு கூட வழி கிடையாதுங்கிறது. 3 மாதம் வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கப்படலை, தொடர்ச்சியா வயிறார 3 நாள் உண்டது கிடையாது. அவ்வளவு பெரிய வறுமையில் இருந்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்ன அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்ட பாவமே கிடையாது. ரசூலுல்லாஹ் இந்த நிலையை, அந்த சூழ்நிலையை பின்னாடி சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, நான் எதுக்காக அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடல தெரியுமா? ஒருவேளை இது சதக்கா பொருளா இருக்குமோ நான் பயப்படுறேன். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியும் வீடு ஒன்னா இருந்துச்சு, ஒரே ஒரு திரை தான் அதுக்கு தடையா இருந்துச்சு. பள்ளிவாசல ஜக்காத்து பொருள், சதக்கா பொருள் இருக்கு, ஏழை எளியவர்களுடைய உணவு பொருள் இருக்கு. என் வீட்டில் இப்படி சம்பந்தமில்லாம ஒரு பேரிச்சம்பழம் வந்து கிடக்கும், ஒருவேளை அங்கிருந்து வந்திருக்குமோ? அப்படி வந்திருந்த அந்த காரியத்தை நான் செஞ்சுட்டா, சதக்கா பொருள் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் தடை, நான் சாப்பிட்டுட்டா அல்லாஹ் என்ன குற்றம் பிடிச்சிட்டா என்ன ஆகும்? ஒரு பேரிச்சம்பழத்துக்கு கணக்கு பார்க்கறாங்க ரசூலுல்லாஹ், ஒரு பேரிச்சம்பழம், அதுக்கு ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்க, கணக்கு பார்க்கறாங்க. நிலைமை என்ன ஆகும்? பேரிச்சம்பழத்தை தூக்கி பள்ளிவாசலுக்குள்ள விட்டு எரிஞ்சிட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இந்த வகையில் எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி, இறை மார்க்க நிலைப்பாட்டை மீறிவிடக் கூடாது என்று நடக்கிற அந்த காரியத்திற்கு பெயர்தான் தக்வா, உண்மையான இறை பயம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அதே போன்று இந்த தனிமையில இறைவனை பயப்படக்கூடிய காரியத்திற்கு அல்லாஹ் சொல்கிற இன்னொரு வசனம், சூரா முல்க், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்ற 67வது அத்தியாயம் 12வது வசனம். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ஹதீஸ், ரசூலுல்லாஹ் அந்த பேரிச்சம்பழம் சம்பந்தமான ஹதீஸ், சஹீஹ் புகாரி 2432வது நபிமொழி 2432 சஹீஹ் புகாரியில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா முல்க் என்ற 67ல் 12வது வசனம், இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப், யார் தன்னுடைய இறைவனை மறைவில், தனிமையில், யாரும் இல்லாத சூழ்நிலையில் பயப்படுகிறார்களோ, லகும் மக்ஃபிரா, அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது. பாவ மன்னிப்பு யாருக்கு இருக்கு? அவர்களுக்கு இருக்கிறது. ஓ அஜ்ரன் கபீரா, மிக பெரும் கூலி இருக்கிறது. சொர்க்கத்தை அல்லாஹ் பேசலாம், பெரிய கூலி, பிரம்மாண்டமான கூலி அவர்களுக்கு இருக்கிறது. அவன் செஞ்ச காரியம் என்ன? அவன் கோடியை கொடுக்கல, கோடியில காய்த்து தொழல, கோடி ஹஜ்ஜி பண்ணல, கோடி நோன்பு வைக்கல, அல்லாஹ்வை பயந்தான், வேண்டாம் விலகிடுவோம், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த பயத்தில் விலகியதற்கு அவனுக்கு நாம் மன்னிப்பையும் தருகிறோம், அவனுக்கு நாம் பெரும் கூலியை தருகிறோம் என்று 67வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அதே போன்று ரசூலுல்லாஹ் வேற சில சம்பவங்களை நம்ம சொன்னாங்க. நம்ம நேரத்தினுடைய அருமையை கருதி அந்த சம்பவத்தை கொஞ்சம் சுருக்கமா சொல்றோம். முந்தைய காலம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முந்தைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நபர் இன்னொரு நபருக்கு லேண்டை விற்கிறார். இந்த லேண்டை வாங்குறது விற்கிறதுங்கிறது இயல்பான ஒன்று. ஒரு நபர் இன்னொரு நபருக்கு வந்து லேண்டை விற்கிறார். இப்போ அந்த லேண்டு இவ்வளோ கரையும் அப்படின்னு பேசி லேண்டை வித்தாச்சு. இந்த புதுசாக லேண்டை வாங்கி உள்ள வராருல, அவர் லேண்டை தோன்றாரு, உள்ளுக்குள்ள வந்து ஒரு புதையல் ஒன்று இருக்கு, ஒரு பொருளாதாரம், ஏதோ ஒரு தங்கமோ வெள்ளியோ என்னமோ இருக்குது. ஆனால் ஒரு விலை மதிப்பட்டு ஒரு கூடிய விலை கொண்ட ஒரு பொருளாதாரம் ஒன்று கிடைக்குது. கிடைத்த உடனே இவர் வாதம் கொண்டாடலை. இவர் என்ன பண்ணல, ஏன் லேண்டு தானே, ஏன் லேண்டில் தோன்றணும், நீ உன் குலதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கணும், நீ விட்டுட்டு போன, கிரையும் பேசியாச்சு நம்ம குலதான். இது இந்த மனித இயல்பு. மனித இயல்பு என்ன, இது வந்து ஏன் குலது, என்னுடைய பொருளாதாரம், நான் அப்படி தான் பேசுவேன். சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த தென்னை மரம் வளரும், ஒருத்தன் லேண்ட்ல இருந்து வளர்ந்து இவன் லேண்டு வரைக்கும் வரும். என்ன சொல்லுவான், இந்த தென்னை மரம், தென்னை இதுல இருந்து வர்றதெல்லாம் எனக்கு தான் சொந்தம், நான் கொடுக்க மாட்டேன். அப்படியா,
மரத்தில் ஏறக்கூடாது, மரத்தில் ஏற வேலை வைக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நகைச்சுவையா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தன் பகுதிக்குள்ள ஒன்று உள்ள வந்துருச்சுனாலே அதை தன்னுடைய சொந்தமாக்கக்கூடிய காரியத்தில் வந்து என்னன்னா பலருடைய மனநிலை உண்டு. இவர் லேண்டை வாங்குறாரு, லேண்டை தோன்றாரு, உள்ளுக்குள்ள ஒரு புதையல் இருக்கிறது. இதுக்கு நம்ம கிரையம் பேசலையே, பேசணும் இதுக்கு சேத்துல பேசியிருக்கணும். லேண்டுக்கு 10 லட்சம்பா, இந்த பொருளாதாரத்துக்கு ஒரு 15 லட்சம், மொத்தம் 25 லட்சம், அப்படி பேசியிருந்தா ஒரு நியாயம் உண்டு. நம்ம லேண்டை மட்டும் தான் பேசணும், உள்ள இருக்கிற பணத்தை அவன் பேசல. இவர் அந்த பொருளாதாரத்தை எடுக்கிறாரு, அல்லாவுக்கு பயந்த காரணத்தினால நேர போய் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட அவர் கொடுக்கிறார். இரையச்சம். யாராவது அவர் பார்த்தாரா? யாராவது வந்து சொன்னாங்களா? இவர் தோண்டும் போது ஓனர் பக்கத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாரா? ஒண்ணுமே நடக்கல. இவர் தோண்டிய இந்த பணத்தை நான் உள்ள இருந்தா எடுத்துன்னு கூட யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. அப்படித்தானே? பண அப்ப அந்த நிலத்தை விலை கொடுத்து கிரயம் பேசிய நபர் அதில் கிடைக்கப்பட்ட அந்த புதையலை நிலத்தை கொடுத்த அந்த ஆரம்ப முதலாளி கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறார், ஓனர்கிட்ட கொடுக்கிறார். கொடுத்து என்ன சொல்றாரு? நான் நிலத்துக்கு மட்டும் தான் விலை கொடுத்தேன், இந்த பொருளாதாரத்துக்கு நான் விலை கொடுக்கல, இந்த பொருளாதாரம் உங்களை சார்ந்ததுன்னு கொடுக்கிறார். இவராது குறைஞ்சபட்சம் இவர் என்ன பண்ணியிருக்கலாம்? அப்ப நல்லதா போச்சு, எனக்கு மறந்தே போச்சு நீ விஷயம், பத்திரப்பதிவு போடும்போது ஞாபகம் இல்லை, நல்லதா போச்சு நீ கொண்டு வந்து கொடுத்துட்டப்பா, அல்ல உனக்கு அருள் செய்யட்டுன்னு வாங்கியிருக்கணும்ல. நிலத்தை கொடுத்தேன், உள்ள இருந்து எனக்கு தெரியாது, ஆனா நிலத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருந்து கிடைக்கிற ஒரு பொக்கிஷம் எனக்கு சொந்தம், நம்ம சொல்ல நியாயம் கிடையாது. அப்ப அந்த பொருளாதாரத்துக்கு நான் சொந்த கொண்டாட முடியாது, அதை நீயே வச்சுக்கன்னு இவர் சொல்றாரு. இவரை யாரும் நிர்பந்தப்படுத்தல. சம்பந்தப்பட்டவரை கொண்டு வந்து பொருளாதாரத்தை கொடுக்கும் போது கூட வாங்க மாட்டேங்கிறார், சம்பந்தப்பட்டவரை பொருளாதாரத்தை கொடுக்கும் போது இவரும் வாங்க மாட்டேங்கிறார். ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை? பணம் எனக்கு தான் சண்டை இல்லை, பணம் எனக்கு வேண்டாங்கிறாங்க. ரெண்டு பேரும் சொல்றாங்க. அட அவர் சொல்லிட்டாரு, சரி இவ்வளவு தூரம் நிர்பந்தப்படுத்துறாரு, என்னத்தை செய்ய, நம்மளே வாங்கிடுவோன்னு கூட இறங்க மாட்டேங்கிறாங்க. கடைசி வரைக்கும் இறங்குறதா இல்லை. இந்த பணம் எனக்கு வேண்டாம்பா, இது எனக்குரியது இல்லை, அல்லாஹ் பார்க்கறாங்கிற அந்த பயம், இருவருமே அந்த பொருளாதாரத்தை விட்டு எறிகிறாங்க. இன்னொரு நபரை நீதிபதியாக அழைக்கிறாங்க. அந்த நபர் வந்து நியாயமான முறையில் ஒரு நீதி கொடுக்க வேண்டும், தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி, உங்களுக்கு மகன் இருக்கிறார், உங்களுக்கு மகள் இருக்கிறார், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைங்க, அவர்களுக்கு இந்த திருமண பரிசா இந்த பொருளாதாரத்தை கொடுத்துருங்க. ஓ மனநிலை என்ன? அவன் மூணு தான் சாப்பிடுது நீ நினைப்ப. ஓ மனநிலை என்ன? அவன் பையன் தான் சாப்பிட்றான் நீ நினைப்ப. மொத்தத்தில் உங்க பிள்ளைங்க சாப்பிடுது என்று தீர்ப்பளிக்கப்பட்ட நிகழ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு பெரும் பொருளாதாரம் தங்கள் முன்னால் வைக்கப்பட்ட போதும் அல்லாஹ்வுக்கு பயந்த காரணத்தினால் அந்த பொருளாதாரத்தின் மீது அவர்கள் ஆசைப்படாமல் இருக்கிறார்கள் என்றால் இதுதான் உண்மையான இறையச்சம். அல்லாஹ்வை பயப்படுறதுங்கிறது இதுதான். நிர்பந்தம், அதாவது எல்லாரும் வெளிப்படையா பார்க்கிறாங்க என்ன ஆயிருமோன்னு வெக்கி தலை குனிஞ்சு ஒரு இடத்த தோல்வி அனுபவிக்கிறோமே, அதுக்கு பேர் இறையச்சம் கிடையாது. அது மக்கள் மேல உள்ள பயம். மாட்டாத வரைக்கும் ஒவ்வொருத்தனும் குற்றவாளி, அந்த குற்றத்தினுடைய செயல்களை செய்து கொண்டே இருப்பான். மாட்டினதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய நிரபராதி மாதிரியும் நிர்பந்தத்தில் செய்து விட்டேங்கிற மாதிரி இவங்கிட்ட உட்கார்ந்து விளக்கம் பேசுவான். ஆனால் இறையச்சவாதிகள் தவறு செய்ய மாட்டார்கள். ஒருவேளை செய்து விட்டால் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லதீன, அதாவது இந்த மக்கள் தீமையிலே இதால் லலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் வெட்கக்கேடான காரியத்தையோ தீமையை செய்து விட்டால் தக்கருல்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுவார்கள். ஃபஸ்தக்ஃபிரு லிதுனுபிஹிம், தங்களுடைய பாவத்திற்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். வமை யக்ஃபிரு துனுப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்கிற ஒருத்தர் இருக்கிறானா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுட்டு சொல்றான், வலம் யஸ்ரு அலா மா ஃபாலு வஹும் யஅலமுன், தாங்கள் செய்தது தவறுதான் என்று தெரிந்து கொண்டே அவர்கள் அதில் நீடித்திருக்க மாட்டார்கள்.
இறையச்சவாதி பண்பது. ஒரு காரியம் தப்புல செய்வான் இறையச்சவாதி, செய்ய மாட்டான்னு கிடையாது. தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்தவன் செய்ய மாட்டான், அந்த பாவத்தில் ஈடுபட மாட்டான். சஹாபாக்கள் மது அருந்தினார்கள், பாவம் என்று சொல்லப்பட்டவுடன் மதுவை விட்டாங்க. சஹாபாக்கள் வட்டி வாங்கினார்கள், பாவம் என்று சொன்னவுடன் வட்டியை விட்டாங்க. சஹாபாக்கள் சூதாடினார்கள், பாவம் என்று சொன்னவுடன் விட்டு விட்டார்கள். இறையச்சங்கிறது தான். எனக்கு பிடிச்சிருக்கு, இதை விட்டா என் வாழ்க்கை என்னாகும், என் நிலை என்னாகும். இன்னைக்கு பல பேர் பல தீமைக்கான காரியத்துக்கு சில காரியத்தை நிபந்தனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இதை விட்ட என் வாழ்க்கை போயிடும், வட்டி தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என் குடும்பம் அதில் தான் ஓடுது. சில விதவை பெண்களாக இருக்கலாம், குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய சில நபர்கள், பலகீனமானவர்கள் இருக்கலாம். பொருளாதாரத்தை தூக்கி பேங்க்ல போடுறது, அது வட்டி பணம் வரும். இதை வச்சாலும் எங்களுக்கு வாழ்க்கை, இது இல்லைன்னா கிடையாது. அந்த பணம் தொலைஞ்சு என்ன செய்வீங்க? அந்த பணம் தொலைஞ்சு வச்சு என்ன செய்ய முடியும்? அந்த பணம் ஒரேடியாக அல்லாஹ் உங்களை விட்டு நீக்கி விட்டான், அப்ப என்ன செய்ய முடியும்? அப்ப வாழ முடியாதா? தற்கொலை தான் பண்ணணுமா? வேற வழியே கிடையாதா? அப்ப எதை வைத்து வேண்டுமானாலும் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்வாதாரத்தை அளந்து கொண்டே தான் இருப்பான். ஹராமான வழியில செல்வதற்கு நியாயத்தை தான் சமூகம் கற்பிப்பார்கள். ஒரு லேண்டை கொள்ளை அடிச்சிருது, பக்கத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கிட்ட லேண்டை பிடிங்கிறது. பிடிங்கிட்டு என்ன சொல்றது தெரியுமா? ஒரு காலத்தில் அவன் எனக்கு துரோகம் பண்ண தெரியுமா, அவன் பண்ணாங்கிறதுக்கு இது நியாயமாகுமா? அவன் பண்ணாங்கிறதுக்கு இது நியாயமான ஒரு காரியமா? இது எப்படி இருக்குன்னா, கல்யாண வீட்டுக்கு போறது, பள்ளியாசலுக்கு போறது, நல்ல செருப்பு போட்டுட்டு உள்ள போயிருவோம், நம்ம செருப்பை தூக்கிட்டு போயிருவோம். இதுக்கு என்ன செய்யணும்? செருப்பு ஒருத்தன் வேணுக்குன்னு போட்டு போனானா, மறதியில போட்டு போனானா, போனது அல்லாஹ் நமக்கு இந்த இழப்பை தந்துட்டான். அடுத்து வரும்போது செருப்பு ஜாக்கிரதையா போடணும். இதுதான் ஒரு இறையச்சவாதி முடிவு எடுக்கணும். ஏன் செருப்பு எடுக்கல, இன்னொருத்தன் செருப்பு எடுக்கிறோம் அப்படின்னா அது நியாயமான கருத்தா? பல பேர் சொல்றது இதுதான். பல பேர் நியாயம் கற்பிக்கிறது என்ன, எதையாவது ஒரு செருப்பு போட்டு எதையாவது செருப்பு தூக்கி போட்டு போறது. என் செருப்பு போயிடுச்சு, என்ன செய்ய முடியாதுக்கு அப்படின்னு ஒரு நியாயம் கற்பிப்பார்கள். இஸ்லாம் இந்த காரியத்தை அநியாயம் சொல்லுது. என்ன நியாயம்? இதுல ஏதாவது நியாயம் இருக்கா? நீ அடிபட்டுட்டேங்கிறதுக்காக இன்னொருத்தன் அடிக்கிற நியாயமாகுமா? நீ அநீதி இழைக்கப்பட்டுட்டேங்கிறதுக்காக இன்னொருத்தனுக்கு அநியாயம் செய்வது நியாயமாகுமா? இதை அல்லாஹ் சொல்லி இந்த இறையச்ச கருத்தை அல்லாஹ் மக்கள் முன்னால் நிலைநாட்டுகிறான். அதே போன்று சஹீஹ் புகாரினுடைய 660வது நபிமொழி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு 7 சாரார் இருக்கிறாங்க. யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌமலா தில்ல இல்லா தில்லுஹு. மறுமை நாளில் எந்த விதமான நிழல் இல்லாத அந்த நாள், ஒரு நிழல் கிடையாது, மனித நிழல் கூட படாது. பொதுவாக ஒரு இடத்துல வெளிச்சம் பட்ட மனுஷ நிழல் கீழே படணும்ல, அந்த நிழல் கூட அந்த நாளில் இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? வெளிச்சத்தினுடைய உச்சம் அதிகமாயிட்டா நிழல் விழாது. கிரிக்கெட் கிரவுண்ட் பார்த்துருக்கீங்களா? டிவியில் காட்டுவான் கிரிக்கெட் கிரவுண்டு, பெரிய அளவில் மேட்ச்லாம் நடக்கும். கிரிக்கெட் கிரவுண்டு ஃபுல் இடத்துல ஃபோக்கஸ் லைட் போட்டு வச்சிருப்பான். யாருடைய நிழல் நீங்க தரையில பார்க்கவே முடியாது. விளையாடுறாமல விளையாட்டு வீரர்கள் அவன் நிழலை நீங்க அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல பார்க்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ்டா அந்த லைட் இருக்கும். வெளிச்சம் கூட கூட நிழல் இல்லாம போயிடும். அல்லாஹ் சொல்றான், எந்த நிழலும் மறுமை நாள் இருக்காதுங்கணும். ஏன்னா சூரியன் பக்கத்தில் இருக்குது, உச்சபட்ச வெளிச்சம் அது படும்போது நிழல் இருக்காது. ஆனால் மறுமை நாளில் அல்லாஹுடைய அரிசின் நிழல் மட்டும் இருக்கும். அந்த நிழல் 7 சாரார்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதவர்கள் சொன்னார்கள். அதுல ஒரு சாராராக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு ரஜுலுன் தலபத்துஹு இம்ராத்துன் ذات மன்சிபின் வ ஜமாலின். அழகுள்ள ஒரு பொம்பளை, அழகுள்ள ஒரு பெண் ஒரு ஆணை அழைப்பாள் தீமைக்கு. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பெண் அழைத்தாலோ அப்படி ஒரு ஆணை ஒரு பெண் அழைப்பாள். அல்லது இந்த நிலை அப்படியே நேர் மாற்றமாக பெண்ணு கூட நடக்கலாம். அழகுள்ள, அந்தஸ்து உள்ள, பெரும் பொருளாதாரம் உள்ள ஒரு ஆண் ஒரு பெண்ணை கூட அழைக்கலாம். அப்ப இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு ரசூலுல்லாஹ் அதுல வெறும் அழகை மட்டும் சேர்க்கல. என்ன சொல்றாங்க தெரியுமா? மன்சிப் அப்படிங்கிறாங்க, அந்தஸ்து உள்ளவள். நீ மாட்ட மாட்டடா, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்பா. எப்படி சொல்லுவா? நீ மாட்ட மாட்ட, அதுக்கு நான் முழு உத்தரவாதம். அப்படியே யூசுப் நபிக்கு நடந்த நேர டிட்டோ நிகழ்வு தான். அந்த பெண் வந்து ஏதோ போற வார கடைக்கோடியில் வாழக்கூடிய ஒரு குடிமகள் கிடையாது. மாட்டினா நானும் மாட்டிடுவேன், நீயும் மாட்டிடுவேன் அப்படி கிடையாது. மாட்டினா உன்னை நான் காப்பாத்துறேன், இந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறான். அப்படி கொடுக்கப்படுகிற நிலை ஒரு ஆணுக்கு வறுமை. ஆனால் அழகுள்ள ஒரு பொம்பளை வரா, ஒரு பெண் வருகிறாள், தீமை கலைக்கிறாள், அவள் அந்தஸ்து உள்ளவள். நீ மாட்ட மாட்ட, ஒருவேளை மாட்டினா அதை காப்பாத்துறது என் பொறுப்பு. இப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறான். இப்படி கொடுக்கிறது மட்டும் இல்லாம, ஒருவேளை எனக்கு நீ அடிபணிய மறுத்தால், எனக்கு கட்டுப்பட நீ மறுத்தால், அந்த அந்தஸ்தை பயன்படுத்தி உன்னை வேற நிலைக்கு கூட திருப்பிடும். கையை பிடிச்சி இழுத்தேன்னு இப்ப சொல்லுவேன், சொல்லட்டுமா அப்படின்னு. எப்படி என் கையை பிடிச்சி இழுத்தேன்னு நான் சொல்லுவேன், சொல்றதுமா ஊர் உலகத்தை வந்து உன்னை அடி பின்னிடுவாங்க, நடக்கும் பாக்குறியா என்று கூட இவள் மிரட்டுவாள். இவன் இந்த காரியத்தை தீமைக்கு செய்யறான் நீங்களேன், இவன் வேற ஒரு நிர்பந்தத்துக்கு பயந்து கூட செய்யலாம். இதே நிர்பந்தம் தான் யூசுப் நபிக்கு நடந்தது. சிறையில் அடைப்பேன் நான், கையை பிடிச்சி இழுத்தான்னு சொல்லி ஊர்ல கத்தி கூப்பாடு போட்டு சொல்றதுக்கும் சிறையில் அடைக்கிறதுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. இதைத்தான் நான் செய்வேன் அந்த பொம்பளை சொன்னான். எல்லாம் இவர்கள் கூப்பிடுவதை விட எனக்கு சிறைச்சாலை மேலானது.
அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப அந்த அந்தஸ்தை பயன்படுத்தி இவள் எனக்கு ஆஃபர் கொடுத்தாலும் சரி, இவ எனக்கு நிர்பந்தத்தை கொடுத்தாலும் சரி, நான் அந்த காரியத்தில் ஈடுபட மாட்டேன் என்று ஒருவன் விலகுவானே ஆனால், இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒருவன் விலகிவிட்டால் நாளை மறுமையில் இந்த ஒரு அமல் மட்டும் அவனை அரிசி நிழலுக்கு கொண்டு போய் சேர்த்தும். அவன் தொழாதவனா இருந்திருக்கலாம், நோன்பு வைக்காதவனா இருந்திருக்கலாம், வேற வேற காரியங்கள் அல்லாஹ்வை பயப்படாதவன். இதுல கரெக்டா இருந்தியா, அந்தஸ்து உள்ளவள், அழகுள்ளவள், உன் ஆசை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளவள், உன்னை தீமை கலைக்கும் போது ரப்பின் மீது பயந்த காரணத்தினால் மட்டும் விட்டியா, இந்த ஒரு காரியம் உன்னை அரிசி நிழல் கொண்டு போயிடும், அதுவே உன்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் புகாரினுடைய 660வது நபிமொழி. அதே போன்று ஒருவேளை இறையச்சத்தை நம்ம தவற விடுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அதற்கும் அல்லாஹ் பல நேரங்களில் பல இடத்துல வந்து எச்சரிக்கை செய்கிறான். பாவத்தில் வெளிப்படையானதையும் விட்டுவிடுங்கள், மறைமுகமானதையும் விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்னல்லதீன எக்ஸிபூனல் இஸ்ம சயஜிஸௌன பிமா கானூ யக்தரிஃபூன், அல்லாஹ் சொல்கிறான், யார் ஒருவர் பாவத்தை சம்பாதிக்கிறாரோ, வெளிப்படையான மறைமுகமான பாவத்தை சம்பாதிக்கிறார்களோ, அவர்கள் சம்பாதித்ததன் காரணமாகவே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். சூரா அன்னாம் என்ற 6வது அத்தியாயம் 120வது வசனத்தில் பேசுகிறான். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரி 4634வது நபிமொழி, லா அஹத அக்யர் மினல்லாஹ், அல்லாஹ்வை விட அதிக ரோஷ குணம் கொண்டவன் யாரும் கிடையாது. அதனால் தான் அவன் இந்த மார்க்கத்தில் வெளிப்படையாக மறைமுகமாக தெரிந்த அத்தனை வெட்கக்கேடான காரியத்தை எல்லாம் தடுத்துட்டான். வெளிப்படையானது தடுத்துட்டான். இல்ல வெளிப்படையான விபச்சாரம் பண்ணக்கூடாது, மறைமுகம் இந்த வேலையே இருக்கக்கூடாது, அவனை மாதிரி ரோஷக்கார யாரும் கிடையாது. வெளிப்படையாக வெட்கக்கேடானது கூடாது, மறைமுகமாகவும் இதே வெட்கக்கேடான காரியம் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பார்க்க முடிகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி இதான். இந்த தலைப்பில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்திங்கிறதுனால உங்களுக்கு நம்ம இந்த செய்தியை சொல்லி இதோட நம்ம உரையை நிறைவு செய்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற 4245வது நபிமொழி, உண்மையில் பாவத்தை நம்ம ஒரு சில வேளைகளில் அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் நம்ம செய்கிறோம். இந்த செய்தி நம்முடைய உள்ளத்தை ரணமாக்கிறோம். பாவத்தை தனிமையில் நாம் செய்வோமே ஆனால், தனிமையில் மட்டும் செய்துவிட்டு வெளிப்படையில் நாம் உண்மையிலே நல்லவர்களாக இருக்கலாம், வெளிப்படையில் உண்மையில் அல்லாஹ்வுக்கு பயப்படுபவர்களாக இருக்கலாம். தனிமை என்று வரும்போது மட்டும் இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு நாம் அகப்பட்டு பாவத்தில் ஈடுபடுவக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த செய்தியும் ஒரு பெரிய ரணமாக்கும். நமக்கு சொர்க்கமே கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி கூட இது கொண்டு போய் சேர்க்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தில் நாளை மறுமை நாளில் ஒரு பெரும் நன்மைகளோடு ஒரு மனிதர் வருவார். அந்த நன்மைக்கு ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றாங்க. திகாமா என்ற ஒரு மலை தொடர் ஒன்று உண்டு. அது ஒரு மலை கிடையாது, அது ஒரு மலை தொடர். அவ்வளோ பெரிய நன்மையை தூக்கிக்கிட்டு என் சமூகத்தில் சில மக்கள் வருவார்கள் மறுமை நாளில். அல்லாஹ் அந்த நன்மை கூலி கொடுக்கணும்ல, அந்த நன்மைகள் அனைத்தையுமே புழுதிகளாக மாற்றி பரப்பி விட்டுருவோம். புழுதி ஆச்சுன்னா காத்தடிச்சா தாங்காது இல்ல, தூக்கி மீசான் தரசல வச்சாச்சு, அதுக்கு ஒரு வெயிட் இருக்கணும், ஒரு இரும்பு ஏதாவது ஒரு பொருள் மாதிரி வெயிட் கொடுத்தாதான் அது இறங்கும். புழுதி மாதிரி ஆயிட்டா அப்படி பறந்துடும். அது அவருடைய ஒத்த நன்மைகளையும் அல்லாஹ் குப்பைகளாக மாற்றி தூக்கி எறிந்து விடுவான், ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கிறாங்க. இந்த நபர் யார் என்று கேட்டால், அம்மா இன்னஹும் இஹ்வானக்கும், இவர்கள் உங்கள் சகோதரர்கள். இவங்க யாரு? உங்க சகோதரர். உங்க சகோதரன் அர்த்தம் இவர் முஸ்லிமான மனிதர், காஃபிரல் அடிக்கல. சகோதரனா யாரு? அவர் ஒரு முஸ்லிமானவர். இவர் உங்கள் சகோதரர். மீன லைலிகமா தாகுதூன், நீ இரவுல தொழுகிற மாதிரி அவனும் தொழுவான். நீ இரவுல தொழுகிற இல்ல, அப்படி அவனும் தொழுவான். எவன் நன்மை மறுமை நாளில் அளிக்கப்படுகிறதோ நீ இரவில் தொழக்கூடியதை போன்று அவர்களும் தொழுவார்கள். ஆனால் தனிமை என்று வரும்பொழுது, தனிமைக்குரிய சூழ்நிலை வரும்பொழுது ஹராமை எல்லாம் ஹலால் ஆக்கிடுவோம். இவனுக்கு ஒரு ஹராம் 2 ஹராம்லாம் இல்லை. யாருமே இல்லை சிகரெட்டை பற்ற வையும், யாருமே இல்லை மது அருந்துவோம் அப்படிமா, யாருமே இல்லை விபச்சாரம் செய்வோம், யாரும் இல்லை நம்மளை பார்க்க எதுவும் கிடையாது என்ற நிலை வரும்பொழுது பாவத்தில் இவன் வீழ்ந்து விடுவான். ஆனா மற்ற நேரத்தில் எப்படி நம்மெல்லாம் இரவு தொழுகை கேள்விக்குறி, இவன் இரவு தொழுகை தொழுதுருப்பாங்கிறாங்க சொல்ல. இவனுக்கு எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும், கண்ணியத்தை கொடுத்துருக்கணும். தனிமை என்று வரும்பொழுது இவனுடைய விஷயத்தில் அந்த இரையச்சம் இல்லாமல் போனதால் எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் குப்பைகளாக புழுதிகளாக மாற்றி விடுகிறான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். இப்னு மாஜாவில் 4245வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், யஹ்சிபூன அனாலா நஸ்மஉ சிர்ரஹும் வ நஜ்வாஹும். ரகசியத்தில் 2 ரகசியத்தை அல்லாஹ் பேசுறான். சிலது ரகசியம், அதுக்கு பேர் அரபுல சிர் அப்படிம்பாங்க. நஜ்வான்னு ஒரு ரகசியம் இருக்கு, அது என்னன்னா பரம ரகசியம். அதை வெளியே விடவே மாட்டாங்க, அவ்வளவு தூரம் அந்த கட்டி காப்பாத்தி பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. ஏறத்தாழ ரகசியம்னு இப்ப நமக்குள்ள பேசுறது பரம ரகசியங்கிறது நாட்டுடைய ரகசியம் கூட வச்சுக்கலாம். வெளியே வரவே வராதுன்னா சில அயோக்கியர்கள் அந்த இடத்துக்கு போனா அவன் வித்துருவான், அது வேற.
ஆனால் வெளியே வர விரும்ப மாட்டாங்க. இப்போ வந்து பிரதமர் கூட சில நாட்களுக்கு முன்னாடி போய் தன்னுடைய பிரதம பதவியை ஏற்றுக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து இந்த நாட்டினுடைய ரகசியத்தை காப்பாற்றுவேன். அதாவது முக்கியமான உடன்படிக்கை, வேற வேற காரியத்தை நான் செய்யறேங்கிறத விட என்ன விஷயம், ரகசியத்தை காப்பாற்ற. அந்த நாட்டுக்குன்னு சில ரகசியம் உண்டு, பொதுமக்கள் கூட தெரியாத ரகசியம் உண்டு. தான் நாட்டு சொந்த மக்கள் கூட தெரியாத ரகசியம் யாருக்கு தெரியும்? அந்த அரசு துறையினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அந்த ரகசியத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி பரம ரகசியங்களாகவே இருந்தாலும் சரி, அந்த காரியத்தையும் அல்லாஹ் அறிகிறான் என்று அவர்களுக்கு தெரியலையா? உனக்கு தான் அது ரகசியம், எனக்கு அது ரகசியமே கிடையாது. நீ வெளிப்படையா கத்தினாலும் சரி, மனசுக்குள்ள கூப்பிட்டாலும் சரி, அழுது புலம்புனாலும் சரி, எனக்கு அது சாதாரண நிகழ்வு, எல்லாமே எனக்கு ஒரே காரியம்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட நிலையில நம்ம அல்லாஹ்வால் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வால் கண்காணிக்கப்படுகிறோம் என்ற ஒரு அச்ச உணர்வோடு, இறை அச்சத்தை போன்று நன்மையை பெற்று தரக்கூடிய வேற காரியம் கிடையாது. நீங்க தொழாம நன்மை அடையலாம், நோன்பு வைக்காம நன்மை அடையலாம், திக்ர் பண்ணாம நன்மை அடையலாம், குர்ஆன் ஓதாம நன்மை அடையலாம், பாவம் செய்ய வேற துஆக்கள் செய்யாமல் நன்மை அடையலாம். என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலக விலக அதை நன்மையா தான் அல்லாஹ் பார்க்கணும். இது பாவம், நான் வட்டி வாங்க மாட்டேன்னு இருங்க. இது பாவம், நான் மது அருந்த மாட்டேன். இது பாவம், நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன், வெட்கக்கேடான காரியத்தில் ஈடுபட மாட்டேன். பாவம் பாவம் என்று அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த இடத்தை விட்டு விலகிறதையே அல்லாஹ் ஒரு இபாதத்தை தான் பார்க்கறான். தொழுதா கிடைக்கிற கூலி மாதிரி இது கிடைக்கும், நோன்பு வச்சா கிடைக்கிற கூலி மாதிரி இது கிடைக்கும். இப்படி ஒருவர் செய்வாரே ஆனால், பாவத்தை மட்டும் விலகுவதிலே ரொம்ப தெளிவா துடிப்போடு ஒருவர் ஈடுபடுவாரே ஆனால் அவர் சொர்க்கவாசி. ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்க, ஒரு மனிதர் வராரு, ஒரு நாளைக்கு எத்தனை வேளை தொழுகிறார்? 5 வேளை. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நோன்பு? 30 நாள் நோன்பு. எத்தனை முறை ஹஜ் பண்ணணும் அப்படின்னு பல கடமையான ஃபர்ல கேட்டுட்டு அவர் சொல்றாரு, இதை விட ஏதாவது கூடுதல் இருக்குதான்னு கேட்கிறார். ஒன்றும் கூடுதல் கிடையாது, நீயா விரும்பி பண்ணலாம், கூடுதலாக தொழுகலாம், கூடுதலாக நோன்பு வைக்கலாம், கூடுதலாக உம்ரா பண்ணலாம், கூடுதலாக சதக்கா பண்ணலாம், ஆனால் கூடுதல் கடமை எதுவும் கிடையாதுங்கிறார். சார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த மனிதர் சொல்கிறார், இதை விட நான் கூட்டவும் மாட்டேன், குறைக்க. நான் பெரிய நீண்ட செய்தி ஷார்ட் ஆக்குறேன். இதை விட கூட்டவும் மாட்டேன், நான் குறைக்க மாட்டேன். இது அப்படி செய்வா. அப்ப என்ன அர்த்தம்? பாவத்தில் ஈடுபட மாட்டேங்கிறார். கூடுதல் நன்மையெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, செய்ய வேண்டியதில்லை. பாவத்தில் ஈடுபடாமல், ஏன்னா தொழுகை விடுவோமே ஆனால் அது பாவ கணக்கில் வரும், நோன்பை விடுவோமே ஆனால் பாவ கணக்கில் வரும். பாவ விஷயத்துல நான் ஜாக்கிரதையா இருப்பேன், எக்ஸ்ட்ரா நன்மை செய்ய நான் விரும்பல, நான் செய்ய போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் சொர்க்கவாசியை பார்ப்பதாக இருந்தால் இவரை பாருங்கன்ட்டாங்க. அப்ப ஃபர்ல மட்டும் செஞ்சு அல்லாஹ்விடத்தில் வந்து பாவத்தின் பக்கம் நுழையாமல் அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பை பெறுவோமே ஆனால் மறுமையில் இந்த ஒரு அமலே மகத்தான கூலியை பெற்றுத்தரும். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அத்தகைய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. நாளைய தினத்தில் வந்து கேள்வி எங்கே பதில் எங்கே நிகழ்ச்சி, சூரா பக்கராவினுடைய முதல் 75 வசனங்கள். சில சகோதரிகள் போன வாரம் சரியான முறையில் பதில் அளிக்கல, முக்கியத்துவம் கருதி நம்ம இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். போற போக்கில் சும்மா நம்ம தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் முக்கியத்துவம் கருதி இந்த 75 வசனங்களை படிச்சுட்டு வாங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். நாளை மறுநாள் அரஃபாவுடைய நோன்பு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கணும்.